மூலிகைகள் நம் ரத்தத்தில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. அந்த வகையில் மூலிகைகளை நாம் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் வாலுழுவை அரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். ரொம்ப அழகாக பச்சை கலந்த சிவப்பு நிறமுடைய இலைகளை கொண்டிருக்கக்கூடிய தாவரம். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய விதைகள் பார்ப்பதற்கு சிவப்பு நிறம் பழுப்பு நிறமாக இருக்கக்கூடிய விதைகள். அதை தான் அதிகமாக மருந்துக்கு நம்ம பயன்படுத்துகின்ற வழக்கம் உண்டு. இந்த வாலுழுவை அரிசியை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய ஒரு மருந்துக்காக நாம் இன்று பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்னன்னு கேட்டிங்கன்னா லிவர் சம்பந்தப்பட்ட ஈரல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் குறிப்பாக ஸ்ப்ளீன் பேங்க்ரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய கணையம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் நம்ம இன்றைக்கு மண்ணீரல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் உபயோகப்படுத்துகின்ற ஒரு வழக்கம் பாரம்பரிய மருத்துவத்தில் தொன்று தொட்டு இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் சொல்லலாம். ஏன் எப்படி சொல்கிறோன்னா இன்றைக்கு இந்த மண்ணீரல்னு சொல்லக்கூடிய ஸ்ப்ளீன் சம்பந்தப்பட்ட நோய்களாக இருக்கட்டும் அல்லது பேங்க்ரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய கணையம் சம்பந்தப்பட்ட ஒரு இன்ஃப்ளமேஷனாக இருந்தாலும் அதை வேகமாக குணப்படுத்துவதற்கு இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் முறையான ஒரு சிகிச்சை இருக்கான்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இருந்து இந்த வாலுழுவை அரிசியிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம், அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் சூரணத்தை இட்டு கொதிக்க வைத்து அதை அரை லிட்டராக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயம் காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, மதியம் இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு ஒரு 3 மாத காலம் எடுத்துக்கொண்டாலே இந்த கணையத்தில் ஏற்படுகின்ற வலிகள் குறைவதை நம்ம பார்க்கலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உணவு உண்ட உடனே நம்மளுடைய உடலுடைய இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வயிற்று மேற்பகுதியில் கடுமையான வலி ஏற்படுவதை பார்க்கலாம். அவங்க வயிறு புண்ணு இருக்கான எண்டோஸ்கோபி செய்து பார்த்தாலோ அல்லது அவர்களுடைய மற்ற உறுப்புகள் பித்தப்பை எப்படி இருக்குன்னு நம்ம ஸ்கேன் செய்து பார்த்தாலோ எல்லாமே நார்மலாகத்தான் இருக்கும். ஆனால் அவர்களுடைய வலி மட்டும் சொல்ல முடியாத அளவுக்கு கடுமையாக இருக்கும். இந்த வலி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படும் போது மிகச் சுலபமாக இந்த வாலுழுவை அரிசியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தை சாப்பிட்டாலே அந்த வலி மறைந்து போகிறத பார்க்க முடியும். மார்பகம் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்கள் கட்டிகளுக்கும் மிகச்சிறந்த மருந்து இந்த வாலுழுவை அரிசி. பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா இந்த வாலுழுவை அரிசியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணம் அதை நன்றாக பசும் கோமியத்தில் ஊற வைத்து, பொதுவாகவே பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பகல் முழுவதும் பசுங்கோமியத்தில் இட்டு அந்த அரிசியை வெயிலில் வைத்து விடுவார்கள். இரவு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோமியத்தை எடுத்து மீண்டும் அந்த விதைகளை மட்டும் வெயிலில் வைத்து நன்றாக உலர்த்துவாங்க. இது எல்லாத்தையும் நன்றாக அரைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை 21 நாட்கள் இந்த மாதிரி ஊற வைத்து சுத்தப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பும் இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட மார்பக கட்டிகளாக இருந்தாலும் சரி அல்லது மார்பகம் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களாக இருந்தாலும் சரி அவை வேகமாக குறைந்து வருவதை பார்க்கலாம். நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மார்பகம் சம்பந்தப்பட்ட புற்றுநோய் இருந்து அதன் பிறகு சிகிச்சை அளிக்கும் போது அந்த சிகிச்சை அல்லது அறுவை சிகிச்சைக்கு பிறகு கூட சில நேரங்களில் அந்த புற்றுநோய் மீண்டும் வருவது போல ஒரு தோற்றம் இருக்கும். அந்த மாதிரி இருப்பவர்கள் கூட இந்த சுத்தி செய்யப்பட்ட வாலுழுவை அரிசியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை தொடர்ந்து சாப்பிடும்போது மீண்டும் புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருப்பதை நம்ம பார்க்கலாம். வாலுழுவை அரிசியுடைய இன்னொரு மிக முக்கியமான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெரிகோசெல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. அதாவது நிறைய பேருக்கு இன்றைக்கு குழந்தை பிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பரிசோதனை செய்து பார்க்கும்போது அந்த ஆண்களுடைய விதைப்பையில் ஒரு வகையான வீக்கம் சம்பந்தப்பட்ட இரத்த குழாய் அடைப்பு இருக்கிறத நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி இரத்த குழாய் அடைப்பு ஏற்படும் போது அறுவை சிகிச்சை செய்து தான் இன்றைக்கு அதை குணப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. சில நேரங்களில் அறுவை சிகிச்சை செய்த பிறகு அந்த உயிரணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகாமல் போவதையும் நம்ம இன்றைக்கு பார்க்கணும். அந்த மாதிரி இருப்பவர்கள்லாம் என்ன பண்ணலான்னா சுத்தி செய்யப்பட்ட வாலுழுவை அரிசியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை
காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை உணவுடன் கலந்து சாப்பிடும்போது சிறிது சிறிதாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய இரத்த குழாய் அடைப்புகள் மறைந்து போகிறத பார்க்கலாம். ஒரு 6 மாத காலத்திலேயே பார்த்திங்கன்னா மீண்டும் உயிரணுக்களுடைய எண்ணிக்கை இயற்கையான முறையில் குணமாவதை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வாலுழுவை அரிசி வெரிகோசல் அப்படின்னு சொல்லக்கூடிய விதைப்பையின் மேல் ஏற்படக்கூடிய அந்த வீக்கத்தை குறைப்பதற்கு, வலிகளை குறைப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. அதே போல் இன்றைக்கு நிறைய பேர் மலச்சிக்கல் பிரச்சனை இருந்து முக்கி மலம் கழிக்கின்ற ஒரு பிரச்சனை இருப்பதனால பார்த்திங்கன்னா அவர்களுக்கு குடலிறக்கம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இன்றைக்கு அதிகமாக ஏற்படுவதை நம்ம பார்க்குறோம். இந்த குடலிறக்கம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் அது நமக்கு அறுவை சிகிச்சையை நாட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் அறுவை சிகிச்சை இல்லாமல் குடலிறக்கத்தை குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த வாலுழுவை அரிசிக்கு உண்டு. ஒரு பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவோன்னா, வாலுழுவை அரிசியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு 1 லிட்டர் அளவுக்கு விளக்கெண்ணெய், சுத்தி செய்த விளக்கெண்ணெய் எடுத்து அதில் சுத்தி செய்த வாலுழுவை அரிசியுடைய சூரணம் 200 கிராம் இட்டு அதை சூரிய புடம் சொல்கிற மாதிரி வெயிலில் வைத்து விடுவோம். சூரிய புடம் முடிந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 21 நாட்களுக்கு பிறகு இந்த எண்ணெயை மட்டும் எடுத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணெயை தினமும் காலை வெறும் வயிற்றில் ஒரு 5 மில்லி, இரவு படுக்கும்போது ஒரு 5 மில்லி, அல்லது இரவு படுக்கும்போது மட்டும் 10 மில்லி அளவுக்கு பசும்பாலில் கலந்து சாப்பிட சொல்லுவோம். இதை ஒரு 3 மாத காலம் செய்து பார்க்கும்போது எந்த வகையான குடலிறக்கமாக இருந்தாலும் சரி, அம்பிளிக்கல் எர்னியான்னு சொல்லுவோம், வயிற்றின் மேற்பகுதியில் ஏற்படுகின்ற குடலிறக்கம், இங்குவைனல் எர்னியான்னு சொல்லுவோம், தொடையுடைய பகுதியில் ஏற்படுகின்ற குடலிறக்கம், இன்சிஷனல் எர்னியான்னு சொல்லுவோம், அறுவை சிகிச்சை செய்த பிறகு அங்கு இருக்கக்கூடிய தசைகளுடைய பாதிப்பு, பெண்களுக்கு பெரும்பாலும் ஏற்படக்கூடிய இன்சிஷனல் எர்னியா, இது சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி வாலுழுவை அரிசியிலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த விளக்கெண்ணெய்க்கு இதை நீக்கக்கூடிய சக்தி உண்டு. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த விளக்கெண்ணெயை ஒரு 10 மில்லி அளவுக்கு இரவு படுக்கும்போது பாலோடு கொடுக்கும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும், பலவீனமான தசைகளுக்கு செல்லுகின்ற இரத்த ஓட்ட விகிதம் அதிகமாகும். அப்போ இந்த பிரச்சனை தானாகவே குணமாவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சிறப்பான தீர்வளிக்கக்கூடிய ஒரு சக்தி வாலுழுவை அரிசிக்கு உண்டு. அதே போல் இந்த வாலுழுவை அரிசியில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடம்பில் ஏற்படுகின்ற அலர்ஜி சம்பந்தப்பட்ட தோல் நோய்களை நீக்குவதில் இது ஒரு மிகச்சிறந்த மருந்து. அலர்ஜிக் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். கால்களில் ஏற்படும், உள்ளங்கைகளில் ஏற்படும். திடீர்னு காலையில் எழுந்து பார்க்கும்போது கத்தி எடுத்து வெட்டினா மாதிரி, பிளேடில் வெட்டினா மாதிரி கை முழுவதும் வெடிப்படைந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி ஏற்படக்கூடிய தோல் நோய்களுக்கு வாலுழுவை அரிசியுடைய சூரணத்தை சிறிதளவு தேங்காய் எண்ணெயில் கலந்து அந்த வெடிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய கைப்பகுதி, கால் பகுதி, இந்த இடங்கள்லாம் பூசி ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு வெந்நீரில் கழுவ வேண்டும். இதை ஒரு பழக்கமாக தொடர்ந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா எவ்வளவு நாள்பட்ட அல்சரேட்டிவ் டெர்மடைட்டிஸ் அல்லது அலர்ஜிக் டெர்மடைட்டிஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய தோல் நோயாக இருந்தாலும் அவை வேகமாக மறைந்து குறைந்து போகிறத பார்க்க முடியும். பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்லுவோம், யாரெல்லாம் செய்யக்கூடிய வேலைகளில் மிக நேர்த்தித்தன்மை பார்க்கிறார்களோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்ஃபெக்ஷனிஸ்ட் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா இந்த அல்சரேட்டிவ் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய உள்ளங்கால் வெடிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்கும், உள்ளங்கை வெடிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்கும். இந்த 2 பிரச்சனையையும் வேகமாக குணமாக்குவதற்கு பார்த்திங்கன்னா இந்த வாலுழுவை அரிசிக்கு சக்தி உண்டு. உள்ளுக்கு சாப்பிடவே வேண்டாம், வெளிப்புறமாக தேங்காய் எண்ணெயில் குதப்பி இட்டாலே அந்த பிரச்சனை மறைந்து போகிறத பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த வாலுழுவை அரிசியை பொறுத்தவரையிலும் மனதளவில் ஏற்படுகின்ற, மனதிலிருந்து உடலுக்கு பரவுகின்ற எந்த வகையான தோல் நோயாக இருந்தாலும், வெரிகோசல் சம்பந்தப்பட்ட கோளாறாக இருந்தாலும், ஈரல், அதே போல் கணையம், மண்ணீரல் சம்பந்தப்பட்ட வலிகள் சம்பந்தப்பட்ட இன்ஃப்ளமேஷனாக இருந்தாலும் வேகமாக குணமடையக்கூடிய சக்தி இந்த வாலுழுவை அரிசிக்கு உண்டு. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நன்மை தீமைகளை ஆராய்ந்து அதில் நம்முடைய பங்களிப்பை எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். திராவிட முன்னேற்றக் கழகம் சமீபத்தில் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில்
தமிழகத்தினுடைய மிக ஆதாரமான பல பிரச்சனைகளை பற்றி புரட்சிகரமான பல திட்டங்களை முன்வைத்தது. அதை பற்றி நாம் ஒவ்வொரு நாளும் பேசி வருகிறோம். எத்தகைய சவால்களை இன்றைக்கு அந்த தேர்தல் அறிக்கை இந்த தமிழகத்தினுடைய எத்தகைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக எவ்வளவு ஒரு அறிவார்ந்த முறையிலான திட்டங்களை முன்வைக்கிறது என்பதையும் நாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசி வருகிறோம். அப்படி இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு துறை என்பது நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நீர் மேலாண்மை குறித்து திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன கருத்தியலை, என்ன கோட்பாட்டை இந்த தேர்தல் அறிக்கையில் முன்வைக்கிறது. இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் நீர் மேலாண்மை என்பது அடிப்படையான முதன்மையான விஷயமாக இருக்கிற போது அந்த நீர் மேலாண்மைக்காக என்ன விதமான விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டும், செய்ய போகிறோம் என்பதை இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் ஒரு மிகப்பெரிய மக்கள் ஆவணமாக வெளிப்படுத்தி இருக்கிறது. ஏனென்று கேட்டால், இந்த நீர் மேலாண்மை சரியாக அமையாத காரணத்தினால் தமிழகத்தில் பல்வேறு விதமான நெருக்கடிகள், அதனுடைய பல்வேறு விதமான பிரச்சனைகள் இன்றைக்கு உச்சத்திற்கு சென்று விட்டன. அதாவது தமிழ்நாடு என்பது இயற்கையிலேயே மிகப்பெரிய அளவிற்கான நீர்வழிப்பாதைகளை கொண்ட ஒரு மாநிலம். இயற்கையினுடைய வளங்களை மிகச் செறிவாக உட்கொண்டு தண்ணீரை உள்வாங்கி கொண்டு சேமித்து வைக்கக்கூடிய ஒரு மாநிலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தமிழகம் இருந்திருக்கிறது. முக்கியமாக நம்முடைய மன்னர்கள், இந்த தமிழகத்தை ஆண்டவர்கள் நீர்ப்பாசனத்தை ஒரு மிகப்பெரிய அறிவியலாகவே பயின்றார்கள் என்று சொல்லலாம். அதனால்தான் ஏரிகளையும் குளங்களையும் வெட்டுவது என்பது ஒரு அரசாட்சியினுடைய முதன்மையான கடமையாக பல்வேறு மன்னர்களால் தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது. அவர்கள் மிகப்பெரிய அணைகளை கட்டினார்கள். இன்றைக்கு கரிகாலன் கட்டிய கல்லணை போன்ற அணைகள் எல்லாம் இன்றைக்கும் தமிழகத்தினுடைய முக்கியமான நீராதாரமாக இருக்கின்றன. அப்படி புகழ்பெற்ற இந்த நீர் மேலாண்மைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொண்டிருந்த தமிழகம் என்பது இன்று நீர் மேலாண்மை என்றால் என்னவென்று தெரியாமல் சீரழிந்து நிற்கக்கூடிய ஒரு அவலக்காட்சியை நாம் பார்க்கிறோம். ஒருபுறம் இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய மழைநீரை சேமித்து வைப்பதற்கான எந்த ஒரு ஏற்பாடும் இந்த அதிமுக ஆட்சியினால் செய்யப்படவில்லை. முக்கியமாக ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு வழக்கமாக கிடைக்கிற மழைப்பொழிவும் சில ஆண்டுகளில் அதைவிட அதிகமான மழைப்பொழிவும் கூட நமக்கு கிடைக்கிறது. ஆனால் இந்த தண்ணீர் எல்லாமே வீணாக சென்று கடலில் கலக்கின்றன. மழை பெய்கிற போது மிகப்பெரிய அளவிற்கு பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்குவதும், மழை பெய்த 3 மாதத்தில் கோடை வந்ததும் வறட்சியால் பயிர்கள் கருகுவதும் தமிழ்நாட்டினுடைய ஒரு வழக்கமான காட்சியாக மாறிவிட்டது. இந்த அவலத்தை நாம் எப்படி துடைக்கப் போகிறோம்? இந்த அவலம் எதனால் ஏற்பட்டது? நீர் மேலாண்மை என்கிற ஒரு விஷயம் இங்கு இல்லாதனால்தான். இதற்கு முக்கியமான காரணம், இயற்கையான நீர்வழித்தடங்கள் அனைத்தும் பெரும்பாலானவை ஆக்கிரமிப்பாளர்களாலும் மணல் கொள்ளையர்களாலும் சூறையாடப்பட்டு விட்டன. அதன் காரணமாக பல குளங்கள் இன்றைக்கு தூர்ந்து போய் அவற்றின் மேல் கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. பல்வேறு விதமான ஆக்கிரமிப்புகள் இது செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல் ஏரிகளும் கூட குளங்களும் கூட அப்படிப்பட்ட ஒரு நிலையை இன்றைக்கு அடைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அது ஒரு புறம். இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மழைநீரை சேகரித்து வைப்பதற்கான எந்த ஏற்பாடும் இங்கு செய்யப்படுவதில்லை. ஏனென்றால் குளங்களும் ஏரிகளும் தூர்ந்து போவதாலும், இப்போ பெய்து வருகிற மழை பல்வேறு விதமான குளங்களிலும் ஏரிகளிலும் போய் நிரம்புவதற்கான அந்த நீர்வழிப்பாதைகள் அடைக்கப்பட்டு விட்டதாலும் மழை தண்ணீர் ஒன்று மக்களை வேட்டையாடுகிறது அல்லது கடலில் போய் கலக்கிறது. இந்த ஒரு மிகப்பெரிய அவலத்தின் காரணமாக இன்றைக்கு வறட்சியாலும் இன்றைக்கு மக்கள், விவசாயிகள் அழிகிறார்கள், வெள்ளத்தாலும் அழிகிறார்கள். குடிதண்ணீர் பற்றாக்குறை என்பது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு வழக்கமான ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது. ஆக தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை மீட்க வேண்டும் என்று சொன்னால் நீர் மேலாண்மை என்பது முதன்மையான விஷயம் என்பதை அறிந்துதான் மிக விரிவான திட்டங்களை திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தல் அறிக்கையில் முன்வைக்கிறது. அப்படி முன்வைக்கிற போது முக்கியமாக அண்டை மாநிலங்களிடமிருந்து தண்ணீரை கோரி பெறுவது, அதே போல் நீர்நிலைகளை பாதுகாப்பது, ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது, நீர்வழித்தடங்களை பராமரிப்பது, இப்படி பல்வேறு விதமான திட்டங்கள் இன்றைக்கு முன்வைக்கப்படுகின்றன. இதற்காக நீங்கள் ஒரு தனி அமைச்சகமே உருவாக்கப்படும் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே முன்வைக்கிறது. அதாவது இதை மற்ற துறைகளுடைய ஒரு பகுதியாக கவனிக்காமல் இதை விசேஷமாக தனியாக அணுகக்கூடிய ஒரு தனி அமைச்சகம் ஒன்று இங்கு உருவாக்கப்படும் என்ற இந்த நிலைப்பாடு என்பது நீர் மேலாண்மைக்கு எத்தகைய ஒரு முக்கியத்துவத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுக்கிறது என்பதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். அதோடு மட்டுமல்ல, ஆட்சிக்கு வந்ததும் ஏரிகளையும் குளங்களையும் தூர்வாருவதற்கும் நீர்வழிப்பாதைகளை செம்மைப்படுத்துவதற்கும்
10,000 கோடி ரூபாய் செலவில் திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்கிற ஒரு புரட்சிகரமான அறிவிப்பை இந்த தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இதன் மூலமாக நிச்சயமாக பெருமளவிற்கு தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள் மீட்கப்படும், மேம்படுத்தப்படும், ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதை ஒரு போர்க்கால நடவடிக்கை போல செய்ய உத்தேசித்து தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறது. அதே போல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்பது 2,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 200 தடுப்பணைகளை உருவாக்குவது. இந்த தடுப்பணைகள் என்பது உண்மையில் மழைத்த நீர் விரயமாகாமல் சேதமாகாமல் ஆங்காங்கே தடுத்து வைப்பதற்காக, அவற்றை கோடை காலங்களில் குடிதண்ணீருக்காகவும் விவசாயத்திற்காகவும் பயன்படுத்துவதற்காக தடுப்பணைகளை உருவாக்குவது என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகர திட்டத்தின் அடிப்படையில் இந்த 200 கோடி ரூபாய், இந்த 2,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 200 தடுப்பணைகள் இங்கே உருவாக்கப்பட இருக்கின்றன. இது உண்மையில் நீர் மேலாண்மையில் எப்படி 10,000 கோடி ரூபாய் செலவில் இந்த நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டு நீர்வழிப்பாதைகள் செம்மைப்படுத்தப்பட்டு பல சிறு நதிகள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல சிறு நதிகள் எல்லாம் இணைக்கப்பட இருக்கிறதோ, அதே போல் தடுப்பணைகளும் கட்டப்பட்டு அதன் மூலமாக தண்ணீர் சேமிக்கப்படும். என்றால் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த சிறு குறு நதிகளை நாம் இணைத்து விட்டாலே தண்ணீர் வீணாக போய் கடலில் கலக்கிறது என்கிற பிரச்சனை இருக்காது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அதாவது சென்னை பெருநகர் வெள்ளத்தடுப்பு மேலாண்மை குழு என்கிற ஒரு விஷயம் அமைக்கப்படும் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கையில் மிக முக்கியமான விஷயமாக நான் இதை பார்க்கிறேன். ஏனென்றால் கடந்த டிசம்பர் மாதம் சென்னையில் ஏற்பட்ட அந்த பெரும் வெள்ளப்பெருக்கின் போது சென்னை நகரத்தை எப்படி பாதுகாப்பது என்று தெரியாமல் ஒட்டுமொத்த அரசு எந்திரமுமே ஸ்தம்பித்து நின்ற அவலக்காட்சியை நாம் பார்த்தோம். ஒன்று, அதற்கு முன்னால் அரசு என்ன சொல்லிக் கொண்டிருந்தது? நாங்கள் வெள்ளத்தடுப்பிற்கான எல்லா விஷயங்களையும் செய்துவிட்டோம், மழைக்காலத்திற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டோம் என்று. எந்த ஒரு ஏற்பாடுமே செய்யப்படவில்லை என்பதை சென்னை நகரமே அழிந்தபோது நாம் பார்த்தோம். சரி, அப்படி ஒரு அழிவு வந்தபோது கூட இவர்களுடைய அஜாக்கிரதையின் காரணமாக, இவர்களுடைய முன்னெச்சரிக்கை இல்லாத நடவடிக்கையின் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து அப்படிப்பட்ட ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திய போதும் கூட அதிலிருந்து எப்படி மக்களை பாதுகாப்பது என்று தெரியாமல் ஒட்டுமொத்த எந்திரமுமே ஸ்தம்பித்து நின்றதை பார்த்தோம். அதனால் தான் சென்னை நகருக்கு எப்போது வேண்டுமானாலும் வெள்ளம் வரலாம் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. ஏற்கனவே நாம் சுனாமியை பார்த்தோம், கடந்த டிசம்பரில் பெரும் வெள்ளப்பெருக்கை சந்தித்தோம். இந்த நிலையில் இயற்கை பேரிடருக்கான ஒரு இடமாக சென்னை நகரம் இருப்பதனால் இதற்கென ஒரு விசேஷமான ஒரு குழு, சென்னை நகர வெள்ளத்தடுப்பு மேலாண்மை குழு என்கிற ஒரு குழு அமைக்கப்பட்டு அது இந்த நிலவரங்கள் அனைத்தையும் கண்காணிக்கும் என்கிற போது எதிர்காலத்தில் வெள்ளம் வராமல் தடுப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும், வந்தாலும் மக்களுக்கு எத்தகைய ஒரு நிவாரணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக இது போன்ற ஒரு புரட்சிகரமான திட்டத்தை இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் முன்வைக்கிறது. அந்த வகையில் நீர் மேலாண்மைக்கான ஒரு மகத்தான ஒரு அறிவிப்பாக இந்த அறிவிப்புகள் வெளிவந்திருக்கின்றன. நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வருகிற போது இவை செயல்படுத்தப்பட்டு தண்ணீர் பாதுகாக்கப்படும், தண்ணீரால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் தீர்க்கப்படும் என்பதை நாம் உளமாற இந்த அறிக்கைகளில் உணர முடிகிறது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர், எழுத்தாளர் மனுஷ்யபுத்திரன். தேர்தல் வரக்கூடிய இந்த சூழல்ல தலைவர் கலைஞர் அவர்களது தேர்தல் அறிக்கை எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததா இருக்கு, மக்கள் ஏன் ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க, அதை யாரால கொடுக்க முடியும்னு நம்புறாங்க, இப்படி பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை கழக பேச்சாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். மிக்க மகிழ்ச்சி. தேர்தல் வரக்கூடிய இந்த ஒரு சூழலில் இப்போ சமீப காலமாக எல்லாராலும் ரொம்ப அதிகமாக பேசப்படுறது திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கலைஞர் அவர்களது தேர்தல் அறிக்கை தான். இந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கதாநாயகன், அதையும் தாண்டி இது ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த தேர்தல் அறிக்கை என்ன மாதிரியான விஷயங்களை, கருத்துக்களை முன் வச்சிருக்கு, இதோட சிறப்பு அம்சங்கள் என்ன, இதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னும் போது திராவிட முன்னேற்றக் கழகம் ஒவ்வொரு முறை ஆட்சிக்கு வரும்போதும் அறிக்கையில் சொன்ன
மாதிரியான விஷயங்களை எந்த அளவுக்கு திட்டங்களா கொண்டு வந்திருக்காங்க, மக்கள் ஏன் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு இன்னைக்கு நினைக்கிறாங்க, அதை யாரால தர முடியும் நம்புறாங்க, இப்படி பல விஷயங்களை எங்க நேர்களோட இன்னைக்கு நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இந்த தேர்தல் அறிக்கையோட சிறப்பம்சங்கள் பத்தி பேசலாம். எந்த அளவுக்கு எல்லோராலும் வரவேற்கத்தக்க ஒரு தேர்தல் அறிக்கையா இந்த 2016 தேர்தல் அறிக்கை அமைஞ்சதுக்கான காரணம் என்ன, இதோட சிறப்புகள் என்னன்னு பேச ஆரம்பிக்கலாம் சார். இந்த தேர்தல் அறிக்கை இந்த அளவிற்கு கொண்டாடப்படுவது, இந்த அளவிற்கு வரவேற்கப்படுவது, இன்னும் சொல்லப்போனால் பொதுவாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை விமர்சிப்பவர்கள் கூட இந்த தேர்தல் அறிக்கையினுடைய மிகச்சிறப்பான விஷயங்களை இன்றைக்கு பாராட்ட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதற்கு முக்கியமான காரணம், இது ஒரு திமுக என்கிற ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு வாக்குறுதிகள் மட்டுமல்ல, அது மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவணமாக இன்றைக்கு அது வெளிப்பட்டிருக்கிறது. முக்கியமாக மக்களோடு தொடர்ந்து பேசி உரையாடி தமிழக மக்களிடம் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள், தேவைகளை நேரடியாக தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு தேர்தல் அறிக்கை. எனக்கு தெரிந்து இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே இப்படி ஒரு நடைமுறையின் மூலம் ஒரு தேர்தல் அறிக்கையை எந்த கட்சியாவது தயாரித்திருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய அளவிற்கு இந்த நமக்கு நாமே பயணத்தை மேற்கொண்டார். அந்த பயணத்தின் போது அவரிடம் 4.5 லட்சம் மனுக்கள் கொடுக்கப்பட்டன. அந்த மனுக்கள் எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், இந்த ஆட்சியில் மக்களுக்கு என்னென்ன இன்னல்கள் நேர்ந்தன, தங்களுக்கு என்னென்ன ஒரு துயரங்கள் ஏற்பட்டன என்பது மட்டுமல்ல, தங்களுடைய தேவைகளையும் விவசாயிகள், தொழிலாளிகள், வர்த்தகர்கள், சிறுபான்மையினர், மாணவர்கள், இளைஞர்கள், பத்திரிகையாளர்கள், இன்னும் சொல்லப்போனால் கல்வி தொடர்பான விஷயங்களை பேசக்கூடியவர்கள் என்று அனைத்து தரப்பினரும் தங்களுடைய நிலையை, தங்களுடைய தேவைகளை முன்வைத்தார்கள். 4.5 லட்சம் மனுக்களின் அடிப்படையில், அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு யதார்த்தபூர்வமான தேர்தல் அறிக்கை இது. இன்னொன்று, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அவர்களும் பல மாவட்டங்களில் பயணம் செய்து இந்த அறிக்கைக்கான தரவுகளை திரட்டினார்கள், மக்களுடைய விருப்பங்கள், தேவைகள் என்ன என்று. அதனால்தான் இதை ஒரு மக்கள் பிரகடனம் என்று நான் சொல்கிறேன். இது ஒரு திமுக என்கிற கட்சியின் பிரகடனம் மட்டுமல்ல, இது மக்களுடைய பிரகடனம். இது அதில் இன்னொரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையினுடைய முகவுரையிலே சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது ஒரு தேர்தல் அறிக்கை என்பது வெறுமனே ஒரு கட்சி கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் மட்டுமல்ல, அதற்கு பின்னால் என்ன ஒரு விஷன் இருக்கிறது, ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது என்பதுதான் மிக மிக முக்கியமானது. வாக்குறுதிகளை அல்லது உடனடியாக மக்களுடைய ஒரு பலவீனங்களின் அடிப்படையில் சிலவற்றை சொல்வது என்பது எளிது. ஆனால் இந்த தேர்தல் அறிக்கை என்பது 2030 வரைக்குமான தமிழகத்தினுடைய எதிர்காலத்திற்குரிய திட்டங்களை பற்றி பேசுகிறது. அதைத்தான் நான் விஷன் என்று இங்கே குறிப்பிடுகிறேன். அப்படி சொல்லுகிற போது ஐநா சபையினுடைய அடிப்படையான கருதுகோள்கள் 2030 உலக நாடுகள், உலக சமூகங்கள் அடைய வேண்டிய இலக்குகள் என்ன என்கிற போது வறுமையை ஒழிப்பது, தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவது, இயற்கை வளங்களை பாதுகாப்பது, பாலின சமத்துவத்தை உருவாக்குவது, அதே போல் பசிப்பினியிலிருந்து மக்களை மீட்பது, இப்படி 17 லட்சியங்களை ஐநா சபை முன்வைக்கிறது. இந்த 17 லட்சியங்களின் அடிப்படையில் தான் தொழில் முன்னேற்றம், அனைவருக்குமான சமத்துவமான வாய்ப்புகள், ஒடுக்கப்பட்டவர்களுடைய விடுதலை, வறுமை ஒழிப்பு, இப்படி ஐநாவினுடைய அந்த குறிக்கோள்களுக்கு ஏற்ப தமிழகத்திற்கான எதிர்காலத்தை திட்டமிட்டு இந்த தேர்தல் அறிக்கை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இது ஒரு சர்வதேச தரத்திலான ஒரு தேர்தல் அறிக்கை என்று நான் பார்க்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் இந்த தேர்தல் அறிக்கைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் என்பது பல நவீன அரசியல் சித்தாந்தங்களுக்கு ஏற்ப உருவாக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இந்த தேர்தல் அறிக்கையின் நான் பின்புலமாக நான் பார்ப்பது என்பது இந்தியாவினுடைய முதுகெலும்பாக அல்லது இந்தியாவினுடைய ஒரு ஆன்மாவாக விவசாயிகள் பார்க்கப்படுகிறார்கள். நம்முடைய காந்தியடிகளுடைய பார்வையும் அதுதான், இந்தியாவினுடைய இதயம் என்பது கிராமங்களில் இருக்கிறது என்று. ஆனால் இன்றைக்கு அந்த இதயம் சுக்குநூறாக உடைக்கப்பட்டிருக்கிறது. விவசாயம் முற்றிலுமாக சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது, நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் கடன் சுமையில் அழுந்தி தற்கொலை செய்து கொண்டு சாகக்கூடிய ஒரு அவலம் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வேளாண்மைக்கு, விவசாயத்திற்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை இந்த தேர்தல் அறிக்கை கொடுக்கிறது. ஏனென்று கேட்டால், விவசாயத்தை பாதுகாக்காவிட்டால், விவசாயிகளை பாதுகாக்காவிட்டால் உண்மையில் ஒட்டுமொத்தமான தேசமும் மிகப்பெரிய அழிவிற்கு ஆளாகிவிடும் என்கிற அடிப்படையில் விவசாயத்திற்கான பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இது ஒரு பெரும் பகுதி, அதை நாம் விரிவாக பேசலாம். இன்னொன்று,
திறந்த நிர்வாகம், வெளிப்படையான நிர்வாகம், இதை எப்படி உருவாக்குவது? இதற்கான பல வாக்குறுதிகள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி இன்னொரு புறம் தொழில் வளர்ச்சி, இளைஞர்களுடைய நலன், இதற்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு விதமாக கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட சமூக நலத்திட்டங்கள் அல்லது சமூக கொள்கைகள் இதில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இது ஒரு நவீனமான ஒரு அரசியல் அறிக்கை மட்டுமல்ல, ஒரு தேர்தல் வாக்குறுதிகள் மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய அளவிற்கு சமூக வாழ்க்கையை, அரசியல் வாழ்க்கையில் தூய்மையையும் வளர்ச்சியையும் கொண்டு வருவதற்கான ஒரு முக்கியமான ஒரு ஆவணமாக இந்த தேர்தல் அறிக்கையை நான் பார்க்கிறேன். நிச்சயமா சார். இந்த அறிக்கையோட முக்கியத்துவம் பற்றி பேசும்போதே இதில் சொல்லப்பட்ட திட்டங்கள் எல்லாம் மக்கள் நலம் சார்ந்து பல விஷயங்கள் இந்த அறிக்கையில் முன்வைக்கப்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பாக மதுவிலக்கு சார்ந்த இதுதான் முதல் கையெழுத்தினும் போது பலராலும் இதை யோசித்து இதெல்லாம் முடியுமா முடியாதான்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு சூழலில் இதை முதல்ல கையில் எடுத்த விதம், அது சார்ந்து அதில் வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் இந்த அறிக்கை மூலமாகவே அதற்கான ஒரு விடிவு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் முதன்மையானதாக இடம்பெற்றிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரியே விவசாயம், கல்வி, மாணவர்கள், இளைஞர்கள்னு மக்கள் நலன் சார்ந்த ஒரு அறிவிப்புகள்னா தேர்தல் அறிக்கையில் என்னெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு சார்? முதலில் நம்ம இந்த மதுவிலக்கை எடுத்துக்கொள்வோம். இது மிக மிக ஒரு துணிச்சலான ஒரு முடிவு. ஏனென்றால் பல மாதங்களுக்கு முன்பே சசிபெருமாள் அவர்கள் கலைஞரை சந்தித்து, ஐயா நீங்கள் தான் மதுவிலக்கை கொண்டு வர முடியும், உங்களால் தான் அது சாத்தியம் என்று கேட்டபோது கலைஞர் அவர்கள் அடுத்த நாளே அதை அறிவித்தார். திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் கையெழுத்தாக மதுவிலக்கு கொண்டு வரப்படும் என்று. அப்பொழுது கலைஞர் அவர்கள் சொன்ன வாக்கியங்கள் இன்றைக்கும் எனக்கு நினைவில் இருக்கின்றன. இந்த மதுவினுடைய கொடுமையினால், மது பரவலாக்கப்பட்டதினால், டாஸ்மாக் கடைகள் பரவலாக்கப்பட்டதின் காரணமாக அடித்தட்டு மக்கள், ஏழைகள், குறிப்பாக பெண்கள் மிகப்பெரிய துயரத்தையும் அவலத்தையும் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிற்கு கிராமப்புற பொருளாதார வீழ்ச்சி இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மது கொடுமைகளிலிருந்து மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும். இளைஞர்கள் எல்லாம், சிறுவர்கள் எல்லாம் கூட இன்றைக்கு மதுவினுடைய தீமைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஆகவே இந்த சமூக நலனை கருத்தில் கொண்டு மதுவிலக்கை கொண்டு வருவேன் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அறிவித்தார். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உணர்வு என்பது மிக மிக ஆழமானது. மது அருந்துவது என்பது தனிப்பட்ட சிலருடைய விருப்பம், பழக்கம் என்பது போய் அது மது இல்லாத இடமே இன்றைக்கு தமிழகத்தில் இல்லை, அல்லது மது அருந்தாதவர்களை பார்ப்பதே அரிது என்பது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு தான் கொண்டு வரக்கூடிய எல்லா விதமான செலவினங்களுக்கும் திட்டங்களுக்கும் மது வருமானத்தை ஒரு பிரதானமாக காட்டிக் கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் மதுவை எப்படியெல்லாம் பரவலாக்கலாம், எவ்வளவு தூரம் கடைகளை அதிகப்படுத்தலாம் என்பதற்காகத்தான் கடந்த 5 ஆண்டுகளாக தமிழக அரசு வேலை செய்திருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் டார்கெட் நிர்ணயிக்கப்படுகிறது. அதனுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்காக கடைகள் தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னொரு புறம் நீங்கள் ஊரின் மையமான பகுதிகளில் அல்லது பள்ளிகள், குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்களில் மதுக்கடைகள் இருக்கக்கூடாது என்று நீதிமன்றம் அறிவுறுத்திய பிறகும் கூட தொடர்ந்து அதற்கு எந்த விதத்திலும் செவிசாய்க்காமல் இந்த அரசு தொடர்ந்து மதுக்கடைகளை நடத்தி வந்திருக்கிறது. சசிபெருமாள் அவர்கள் அப்படி நீதிமன்ற உத்தரவின்படி ஒரு கடையை அகற்றக்கொடி, உண்ணாமலை என்கிற இடத்தில் அந்த கடையை அகற்றக்கொடி நடத்திய போராட்டத்தில் தான் உயிரையே விட்டார். இது எல்லாமே இந்த அரசு எந்த அளவிற்கு மது கொள்கையில் பிடிவாதமாக இருக்கிறது என்பதற்கு சிறந்த உதாரணங்கள். பாடகர் கோவன் அவர் மதுவை எதிர்த்து பாடினார் என்பதற்காக அவர் மீது தேசதுரோக வழக்கை போட்டவர்கள் இவர்கள். மாணவர்களை, இளைஞர்களை தெருவில் ஓடவிட்டு மதுவை எதிர்த்து போராடினார்கள் என்பதற்காக மிகப்பெரிய தாக்குதலை நடத்திய அரசு இந்த அரசு. ஆனால் இன்றைக்கு வெட்கமே இல்லாமல் நாங்கள் படிப்படியாக மது விலக்கை கொண்டு வருவோம் என்று தேர்தலுக்காக ஜெயலலிதா பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் திட்டத் தெளிவாக அறிவிக்கிறது மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று. அதோடு மட்டுமல்ல, அதற்கு தீர்வுகளாக பல நடைமுறை சாத்தியம் உள்ள பல விஷயங்களையும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை கூறுகிறது. முக்கியமாக இந்த டாஸ்மாக் கடை பணியாளர்களுடைய நிலை என்னவாகும் என்கிற கேள்வி வருகிற போது அவர்களுக்கு மாற்றுப்பணிகள் வழங்கப்படும். அரசு சார்பில் ஒரு புதிய அமைப்பு, ஒரு விற்பனை அமைப்பு என்பது ஒன்று உருவாக்கப்பட்டு விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை விற்கக்கூடிய ஒரு புதிய கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்படும் என்று அதிலே தேர்தல் அறிக்கையில் சொல்லப்படுகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், வருமானத்திற்கு என்ன செய்வது, அரசிற்கு ஏற்படக்கூடிய வருவாய் இழப்பை என்ன செய்வது என்று பார்க்கிற போது வரி வருவாயில் இந்த அரசு மிகப்பெரிய அளவிற்கு மெத்தனமாக இருந்திருக்கிறது. அதாவது பெரிய அளவிற்கு அரசிற்கு வர வேண்டிய வருமான வரி என்பது வருவதே இல்லை. அப்படி இருக்கிற போது வரி வருவாயை ஒழுங்குபடுத்துவதன் மூலமாக பெரிய அளவிற்கு நிதி ஆதாரங்களை திரட்ட முடியும். அதே போல் இயற்கை வளங்களை, அதாவது கனிம வளங்களை
தொடர்ந்து அதை விற்பனை செய்வதற்கு, அதை ஒழுங்குபடுத்துவதற்கு அரசே முன்னின்று செய்வதன் மூலமாக தனியார் கொள்ளையடிப்பதிலிருந்து தடுக்கப்பட்டு கனிம வளங்களை பாதுகாப்பது மட்டுமல்ல, அது தொடர்பான விஷயங்களை ஒழுங்குபடுத்துவதன் மூலமாகவும் அரசிற்கு பெருமளவு வருவாய் ஈட்ட முடியும் என்று சொல்லுகிற போது மதுவிலக்கு சாத்தியமான ஒன்றுதான். அதனால் ஏற்படக்கூடிய வருவாய் இழப்பை சிறந்த நிர்வாகத்தின் மூலமாக நாம் சரி செய்ய முடியும் என்பதையும் இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகிற போது மதுவிலக்கு என்பதை வெறுமனே ஒரு கனவாக திராவிட முன்னேற்றக் கழக அரசு சொல்லவில்லை. அதனால் ஏற்படக்கூடிய வேறுபல சிக்கல்களுக்கான தீர்வுகளையும் அது சேர்த்து சொல்கிறது என்பதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். கண்டிப்பாக சார். இன்னும் இதை சார்ந்த விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி அப்படிங்கிற ஒரு விஷயம், மின் கட்டணம், அதற்கான சலுகைகளும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் அப்படின்னும் போது இன்றைக்கி இருக்கிற நவீனத்துவத்தை முழுமையாக பயன்பெறக்கூடிய அளவுக்கு பல விஷயங்கள் இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. இதோட பலனை முழுமையாக மக்கள் அடையணும் வரும்போது, இன்னும் சொல்லப்போனால் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை இபி பில் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதோட சிறப்புகளை இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. அதனால் என்ன மாதிரியான ஒரு நலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியார். இந்த மாதிரியான ஒரு மக்கள் நலத்திட்டங்கள் எந்த அளவுக்கு இந்த தேர்தலுக்கு நம்ம திமுகவுக்கு உறுதுணையாக இருக்கும்? கண்டிப்பாக நீங்கள் சொன்ன பல விஷயங்கள் மிக முக்கியமான விஷயங்கள். என்றால் சமீபத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசுகிற போது கூட ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டினார். அதாவது திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையின்படி பார்த்தால் ஒரு மாதாந்திர செலவு, உங்களுடைய பட்ஜெட் எவ்வளவு பணம் மிச்சமாகும் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். பால் விலையை 7 ரூபாய் குறைப்போம் என்று அவர் சொல்கிறார், இந்த தேர்தல் அறிக்கை சொல்கிறது. அதே போல் மின் கட்டணத்தை இப்படி ஒரு மாதம் ஒரு முறை செலுத்தலாம் என்பதன் மூலமாக அதனால் ஏற்படக்கூடிய சுமை என்பது குறைக்கப்படுகிறது. இப்படி பல விஷயங்களின் மூலமாக எப்படி உங்களுடைய மாதாந்திர பட்ஜெட்டில் 2000 ரூபாய்க்கு மேல் இப்போதே மிச்சப்படுத்த முடியும் என்பதை மிக எளிமையாக மக்களுக்கு எடுத்துக்காட்டினார். இந்த விவசாயிகள் தொடர்பான விஷயங்கள் என்று வருகிற போது மிக புரட்சிகரமான பல விஷயங்கள் இந்த தேர்தல் அறிக்கை பேசுகிறது. முக்கியமாக விவசாயத்திற்கென தனி நிதிநிலை அறிக்கை வெளியிடப்படும் என்று இந்த தேர்தல் அறிக்கை கூறுகிறது. இது உண்மையில் இந்தியாவில் வேறு எந்த மாநில அரசும் செய்யாத ஒரு விஷயம். என்றால் இப்பொழுது தேசிய அளவில் கூட ரயில்வேக்கு மட்டும்தான் தனி பட்ஜெட் இருக்கிறது. அது விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் என்று வருகிற போது விவசாய உற்பத்தி, விவசாய இடுபொருள்கள் தொடர்பான விஷயங்கள், உற்பத்தி முறை, அதனுடைய உற்பத்தி செய்த பொருட்களை சந்தைப்படுத்துவது, இப்படி பல்வேறு விஷயங்களை மிக நுணுக்கமாக நேரடியாக பார்ப்பதற்கு பெரிதும் உதவியாக இருக்கும். குறிப்பாக விவசாயத்திற்கென்று பல விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கின்றன. இது ஒரு விதத்தில் விவசாயிகளுக்கான ஒரு தேர்தல் அறிக்கை என்று சொன்னால் கூட அதில் மிக இல்லை. குறிப்பாக விவசாயத்திற்கு தனி நிதிநிலை அறிக்கை வெளியிடப்படும் என்று இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்தியாவிலேயே மிக புரட்சிகரமான ஒரு விஷயம். எந்த மாநில அரசும் செய்யாத ஒரு விஷயம். தேசிய அளவில் கூட ரயில்வேக்கு மட்டும்தான் தனி பட்ஜெட் இருக்கிறது. விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட் வெளியிடப்படும் என்று சொல்வதன் மூலமாக இந்த தேர்தல் அறிக்கை என்பது விவசாயம் தொடர்பான எல்லா பிரச்சனைகளையும் கண்காணிப்பதற்கு, அவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கு, அவற்றை மேம்படுத்துவதற்கு ஒரு தனியான ஒரு கூர்ந்த கவனத்தை இந்த வரப்போகிற திமுக அரசு அளிக்கப் போகிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறது. அப்படி செய்கிற போது விவசாயம் தொடர்பாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதற்கும் அதிக முக்கியத்துவத்துடன் கவனிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு ஏற்படுகிறது. இன்னொன்று, விவசாயிகளுடைய சிறு விவசாயிகளுடைய குறு விவசாயிகளுடைய கடன்கள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி செய்யப்படும். ஏனென்றால் நீங்கள் சமீபத்தில் கூட பார்த்திருப்பீர்கள், ஒரு டிராக்டர் வாங்கியதற்காக, ஒரு தவணை காட்ட தவறியதற்காக ஒரு விவசாயி அடித்து துன்புறுத்தப்பட்ட ஒரு காட்சி. இன்னொரு விவசாயி அவருடைய நிலத்தை ஜப்தி செய்வோம், நீங்கள் உங்களுடைய விவசாய கடனை உடனே கட்டாவிட்டால் என்று சொல்லி ஒரு வங்கி நோட்டீஸ் அனுப்பியதனால் அவர் தற்கொலை செய்து கொண்டது. இன்னொருவர் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்தது. இப்படியெல்லாம் விவசாயிகளுடைய அவலக்கதைகள் தொடர்ந்து இங்கு வந்து கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் விவசாயிகளுடைய இந்த துயரத்தை துடைக்கும் விதமாக ஒட்டுமொத்தமாக அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்வோம் என்று கலைஞர் அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருப்பது என்பது விவசாயிகளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கிறது. நீங்கள் கேட்டீர்கள், திமுக கடந்த காலத்தில் தேர்தல் அறிக்கைகள் என்ன செய்தது, அதை நிறைவேற்றியதா என்று. இந்த விவசாயிகள் விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வோம். விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வோம் என்று 2006 தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு கோஷத்தை முன்வைத்தது. கலைஞர் அவர்கள் முதலமைச்சரானவுடன் 7000 கோடி ரூபாய் விவசாய கடன்கள் உடனடியாக தள்ளுபடி செய்யப்பட்டன. ஒரு ஒப்பிட்டு காட்டுவதற்காக இதை நான் சொல்கிறேன். இப்படி எந்த விஷயத்திலும் எடுத்துக்கொண்டாலும் கடந்த கால தேர்தல் அறிக்கைகளில் சொல்லப்பட்ட பல விஷயங்களை எந்த தயக்கமும் இல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகம் நிறைவேற்றி இருக்கிறது. இதில் விவசாயிகளுக்கு அதுபோல இன்னும் பல விஷயங்கள்,
குறிப்பாக நெல் கொள்முதல் விலை, அதனுடைய அந்த கொள்முதல் விலை அதிகரித்து தருவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கரும்பு கொள்முதல் விலை அது அதிகரித்து தருவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு விஷயங்கள் இயற்கை வேளாண்மையை மேம்படுத்துவதற்கு நம்மாழ்வார் பெயரில் ஒரு இயற்கை வேளாண்மைக்காக ஒரு ஆராய்ச்சி குழுக்களை அமைப்பது, முக்கியமாக விவசாய பொருள்களை உற்பத்தி செய்த பொருள்களை எப்படி விற்பது என்பதுதான் இன்றைக்கு விவசாயிகளுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது அந்த பொருள்களை சந்தைப்படுத்துவதற்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது, அரசே அதை முன்னின்று செய்வது என்றால் உழவர் சந்தை என்கிற ஒரு மிகப்பெரிய திட்டத்தின் மூலமாக ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பெரிய அளவில் அது இந்தியா முழுக்க திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். இப்பொழுது அதுபோல் அதைவிட மேம்பட்ட இன்னொரு ஒரு கட்டமைப்பை உருவாக்குவோம் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்லுகிற போது நிச்சயமாக விவசாயிகளுடைய வாழ்க்கையில் அது பெரும் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தேர்தல் அறிக்கையில் நான் மிக முக்கியமாக கருதுகிற பல விஷயங்கள் இருக்கின்றன. அதில் 2 பற்றி நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஒன்று லோக் ஆயுக்தா. அதாவது லோக் ஆயுக்தா என்பது உண்மையில் இந்த அரசு அதிகாரிகளின் மீது வரக்கூடிய ஊழல் புகார்களை அல்லது அரசியல் தலைவர்களின் மீது வரக்கூடிய ஊழல் புகார்களை சுதந்திரமாக விசாரிப்பதற்கான ஒரு நீதிமன்றம், ஒரு நீதி அமைப்பு. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்ட நடைமுறைகள் எப்படி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இப்பொழுது ஆளும் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் மீது நீங்கள் ஒரு புகார் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த புகாரை நீங்கள் நம்முடைய காவல்துறையிடம்தான் போய் கொடுக்க வேண்டும். காவல்துறை என்பது அரசினுடைய கட்டுப்பாட்டில் செயல்படக்கூடிய ஒன்று. அப்படி இருக்கிற போது அது எப்படி அந்த வழக்கை பதிவு செய்யும் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அவர்கள் அதை நிச்சயமாக ஆட்சியாளர்களுக்கு சாதகமான முறையில் மிக பலவீனமாகத்தான் பதிவு செய்வார்கள், அதை பதிவு செய்யவே மாட்டார்கள். நீதிமன்றத்திற்கு போனால் கூட அரசு தரப்பு அதை எப்படி வழக்காடும் என்று நமக்கு தெரியும். நிச்சயமாக தவறு செய்தவர்களை காப்பாற்றுகிற வகையில் தான் அது நடக்கும். சமீபத்தில் சில வழக்குகளில் கூட அப்படி வந்த தீர்ப்புகள் அதை நாம் வெளிப்படையாக காட்டினேன். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய வழக்கில் அவர் எப்படி அந்த வேளாண் அதிகாரி முத்துக்குமாரசாமியினுடைய மரணத்திற்கு அவர் காரணம் இல்லை என்று ஒரு தீர்ப்பு வந்தது. எதனால் இந்த தீர்ப்பு வந்தது? சிபிசிஐடி அந்த மிக பலவீனமான முறையில் சாட்சியங்களை முறையாக சமர்ப்பிக்காதனால் அவர் விடுதலை செய்யப்படுகிறார் அந்த வழக்கிலிருந்து. ஆனால் லோக் ஆயுக்தா வந்தால் இது நடக்காது. லோக் ஆயுக்தா என்பது அரசின் கீழ் இயங்காத ஒரு சுதந்திரமான ஒரு விசாரணை அமைப்பு. கர்நாடகாவில் எப்படி எடியூரப்பா அந்த அமைப்பின் மூலமாக தண்டிக்கப்பட்டாரோ அதுபோல தவறு செய்யக்கூடிய யாரும் தண்டிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இது ஊழலை கட்டுப்படுத்துவதற்கு, அதிகார முறைகேடுகளை கட்டுப்படுத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதனால் லோக் ஆயுக்தாவை கொண்டு வருவோம் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்கிறது. இது தூய்மையான நிர்வாகத்திற்கு முதன்மையான ஒரு விஷயம். தூய்மையான நிர்வாகம் வந்துவிட்டாலே பெரும்பாலான பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டுவிடும். அரசு அதிகாரிகளோ அல்லது அமைச்சர்களோ தங்களுடைய கடமைகளை செய்துதான் தீர வேண்டும். செய்யாவிட்டால் சட்டத்தின் முன்னால் தண்டிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான திட்டத்தை இன்றைக்கு ஒரு அறிவிப்பை திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியிட்டிருக்கிறது. இன்னொன்று சேவை உரிமை சட்டம். இப்பொழுது உங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு தேவைப்படுகிறது. அந்த ரேஷன் கார்டை போய் நீங்கள் விண்ணப்பித்து விட்டு பல மாதங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. உங்களுக்கு ஒரு ஓட்டுநர் உரிமம் தேவைப்படுகிறது. அதற்காக விண்ணப்பித்து விட்டு நீங்கள் அங்கே போய் அவர்கள் தாமதம் என்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாகவே உங்களிடமிருந்து லஞ்சம் வாங்குவதற்கும் உங்களை உளவியல் ரீதியாக துன்புறுத்துவதற்கும் பல அரசர் உலகங்கள் இங்கு செயல்படுகின்றன. ஆனால் சேவை உரிமை சட்டம் வந்துவிட்டால் 15 நாளைக்குள் அல்லது ஒவ்வொரு சேவைக்கும் ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறார்கள். அதை உங்களுக்கு நிறைவேற்றி தராவிட்டால் நீங்கள் புகார் செய்ய முடியும். அந்த புகாரின் அடிப்படையில் அந்த அரசு அதிகாரிகள் தண்டிக்கப்படுவார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். ஒவ்வொரு நாள் தாமதத்திற்கும் தினமும் 500 ரூபாய் என்கிற வீதம் அபராத தொகை கூடிக்கொண்டே போகும். சிறை தண்டனையும் பெறுகிற வாய்ப்பு அந்த சட்டத்தில் இருக்கிறது. ஆக ஒரு குடிமக்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகளை மறுக்கிற அரசு அதிகாரிகள் தண்டிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. எவ்வளவு புரட்சிகரமான ஒரு திட்டம் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஆக சேவை உரிமை சட்டமும் லோக் ஆயுக்தாவும் மிக முக்கியமாக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வந்தால் கொண்டு வரப்படக்கூடிய சட்டங்களாக இருக்கும். அது ஒட்டுமொத்த நிர்வாகத்தையுமே வெளிப்படைத்தன்மை கொண்டதாகவும் தூய்மையானதாகவும் மாற்றும். கல்வி கடன் ரத்து என்பது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. ஏனென்றால் இளைஞர்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமாக இந்த கல்வி கடனை பார்க்கிறேன். அப்படி பார்க்கிற போது அதுவும் அதிலிருந்தும் ஒரு பெரிய விடுதலையை திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுப்போம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறது. முக்கியமாக முதல் தலைமுறை பொறியியல் பட்டதாரிகளுடைய படிப்பு செலவை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்கிற வாக்குறுதி இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு சமூக மாற்றத்திற்கான, சமூக நீதிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான அறிவிப்புகளாக நான் பார்க்கிறேன்.
மக்கள் மத்தியில் பரவலாக ஆட்சி மாற்றம் வேணும் அப்படிங்கிறது எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்குது. ஏன் இப்படி ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க? இல்லை கடந்த 5 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் செயல்பட்டிருக்கு? எதன் காரணமாக மக்கள் இப்படி ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க? அதாவது 2 விஷயங்கள் இதற்கு இருக்கிறது. ஒன்று, கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே இந்த அதிமுக அரசு நிறைவேற்றவில்லை. எத்தனை விதமான விஷயங்கள், அது தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு தொழில் மாநிலமாக மாற்றுவோம், லட்சக்கணக்கானோருக்கு வேலை கொடுப்போம் என்றெல்லாம் பல்வேறு விதமான விஷயங்களை சொன்னார்கள். எதையாவது ஒன்றை அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்களா? வீட்டிற்கு குடிதண்ணீர், தண்ணீர் உங்கள் வீடு தேடி வரும் என்றார்கள். வெள்ளம் தான் வீடு தேடி வந்தது, தண்ணீர் குடிதண்ணீர் வந்ததா? இப்படி எதை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு விஷயத்தை கூட கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. இது முதன்மையான ஒரு விஷயம். இந்த ஆட்சியினால் இந்த சமூகத்தில் எந்த பிரிவினராவது பலன் பெற்றிருக்கிறார்களா என்பதை நினைத்து பாருங்கள். அதிமுக அமைச்சர்களை தவிர, ஜெயலலிதாவை தவிர, அல்லது ஜெயலலிதாவினுடைய நண்பர்களை தவிர இந்த ஆட்சியினால் தமிழகத்தில் யாருக்காவது ஏதாவது ஒரு நன்மை விளைந்திருக்கிறதா என்பதை ஒரு கணம் நீங்கள் நினைத்து பாருங்கள். ஒரு சமூகத்தில் ஏதாவது ஒரு பிரிவினர் ஒரு ஆட்சியினால் நலன் பெற்றிருக்க வேண்டும். விவசாயிகளுக்கு ஏதாவது நன்மை கிடைத்திருக்க வேண்டும், தொழிலாளிகளுக்கு ஏதாவது நன்மை கிடைத்திருக்க வேண்டும், வியாபாரிகளுக்கு கிடைத்திருக்க வேண்டும், பெண்களுக்கு கிடைத்திருக்க வேண்டும், இளைஞர்களுக்கு கிடைத்திருக்க வேண்டும். சரி, தொழில் வளர்ச்சி ஏற்பட்டு, வேலைவாய்ப்பு ஏற்பட்டு இளைஞர்களுக்கு நன்மை கிடைத்ததா என்றால் அதுவும் இல்லை. விவசாயிகளுக்கு ஏதாவது உதவிகள் செய்து விவசாயம் மேம்பட்டு விவசாயிகள் நன்றாக இருந்தார்களா என்றால் அதுவும் கிடையாது. ஆனால் மாறாக சீரழிவுகள் பல மடங்கு அதிகரித்தன. ஊழல், நினைத்து பார்க்க முடியாத ஊழல். எந்த துறையில் எடுத்தாலும் 40% கமிஷன் இல்லாமல் எந்த திட்டமும் நிறைவேற்றப்படாது என்பது அதிமுக அரசினுடைய எழுதப்படாத விதியாக மாறிவிட்டது. இது வெளிப்படையாக பேசப்பட்டது. ஊழல் செய்கிற அதிகாரிகளுடைய பட்டியலை ஒரு பேனர் அடித்து தெருவில் வைத்த வரலாற்று சம்பவம் இதுவரைக்கும் இருக்கிறதா? அவருடைய புகைப்படத்தோடு இவ்வளவு பேர் இவ்வளவு லஞ்சம் கேட்கிறார்கள் ஒவ்வொரு துறையிலும் என்று வெளிப்படையாக வைத்தார்கள். அப்படி இருக்கிற போது அதேபோல் அமைச்சர்கள் செய்த ஊழல்கள் எல்லா துறைகளிலும் இன்றைக்கு ஒவ்வொரு அமைச்சரும் அடித்திருக்கக்கூடிய கொள்ளை என்பது பல்லாயிரம் கோடி ரூபாய்கள் அடித்திருக்கிறார்கள். ஜெயலலிதாவே அவர்களிடமிருந்து அந்த பணத்தை பறிமுதல் செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதிகாரிகளும் அமைச்சர்களும் சேர்ந்து கொண்டு மிகப்பெரிய கூட்டுக்கொள்ளையை ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையில் நடத்தி இருக்கிறார்கள். இந்த கூட்டுக்கொள்ளையின் காரணமாக ஒரு வளர்ச்சி திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை. மாறாக இந்த கொள்ளையடிப்பதற்கு வசதியாக என்னென்ன திட்டங்கள் இருக்கிறதோ அந்த திட்டங்கள் மட்டும் செயல்படுத்தப்பட்டன. உதாரணமாக தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக மாற்றுவோம் என்று சொன்னார். ஆனால் தமிழகத்தில் ஒரு மின்சார திட்டமாவது ஜெயலலிதா ஆட்சியில் தொடங்கப்பட்டதா? மாறாக இது வெறுமனே நிர்வாக திறனின்மை என்று மட்டும் நீங்கள் நினைத்து விடக்கூடாது. ஏன் மின் திட்டங்களை தொடங்கவில்லை என்றால், மின் திட்டத்தை தொடங்கினால் அரசே குறைந்த செலவில் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். அப்படி செய்வதனால் ஜெயலலிதாவிற்கு என்ன லாபம் இருக்கிறதா? அதிமுக அமைச்சர்களுக்கு என்ன லாபம் இருக்கிறது? மாறாக ₹3.50 அரசு உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மின்சாரத்தை ₹15 வரைக்கும் ஒரு யூனிட்டிற்கு விலை கொடுத்து தனியாரிடம் வாங்குகிறார்கள். பல்லாயிரம் கோடி ரூபாய் இழப்பு இன்றைக்கு அதன் மூலமாக தமிழக மின்துறைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏன் தனியாரிடம் அந்த மின்சாரம் வாங்கப்படுகிறது என்று சொன்னால், தனியாரிடம் வாங்கினால் தானே இவர்களுக்கு ஆதாயம் இருக்கிறது. அதே போல் நீங்கள் அந்த LED விளக்குகள், மத்திய அரசு விலை குறைவாக தரக்கூடிய அந்த பல்புகளை அதை மறுத்துவிட்டு தனியாரிடம் போய் அதிக விலை கொடுத்து வாங்கி அதிலும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்படுகிறது. இலவச திட்டங்களின் மூலமாக பெருமளவு பணம் சூறையாடப்பட்டிருக்கிறது. இப்படி ஒட்டுமொத்த கஜானாவை சூறையாடி அரசினுடைய திட்டங்கள் எதையும் நேரடியாக செயல்படுத்தாமல் அவற்றை தனியாருக்கு விற்று இன்றைக்கு இந்த ஆட்சி பதவியேற்ற போது 1 லட்சம் கோடியாக இருந்த தமிழக அரசினுடைய கடன் என்பது 4 லட்சம் கோடியாக அதிகரித்திருக்கிறது. இப்படி 4 லட்சம் கோடி ரூபாய் கடனை உருவாக்கியது எப்படி என்பதைத்தான் நீங்கள் யோசிக்க வேண்டும். இதன் மூலமாக கிடைத்த ஆதாயங்கள் எல்லாமே இங்கே அதிமுக ஆட்சியாளர்களுக்கு, அதனுடைய அமைச்சர்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இன்னொன்று, நீங்கள் அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால் எத்தனை பிரச்சனைகள் தமிழகத்தில். இந்த ஆட்சியினுடைய அவலங்களை நாம் பட்டியலிட ஆரம்பித்தால் அதற்கு ஒரு நாள் போதாது. உள்ளே வருகிற போதே சமச்சீர் கல்வியை சீர்குலைத்து விட்டுத்தான் உள்ளே வந்தார்கள். எவ்வளவு புரட்சிகரமான திட்டம்! இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் பள்ளி இறுதி ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவிற்கு அதிகரித்திருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் குறிப்பாக கிராமப்புற மாணவர்கள் இவ்வளவு தூரம் நீங்கள் பரீட்சையில் வெற்றி பெற்று தேர்ச்சி பெற்று வருகிறார்கள் என்று சொன்னால், சமச்சீர் கல்வி கொடுத்த கலைஞர்களுடைய ஆட்சி கொண்டு வந்த புரட்சிகரமான திட்டம். உள்ளே வந்ததும் அந்த திட்டத்தை முடக்குவதற்காக என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்தார். திருவள்ளுவருடைய படத்தில் ஸ்டிக்கர் ஒட்டியவர் ஜெயலலிதா, அந்த அளவிற்கு. ஆனால் நீதிமன்றம் சமச்சீர் கல்வியை பாதுகாத்தது.
நீதிமன்றம் இந்த அதிமுக ஆட்சியின் மீது தலையில் கொட்டி நீ சமச்சீர் கல்வியை தொடர வேண்டும் என்று அறிவுறுத்தியது. அதோடு மட்டுமல்ல, அண்ணா நூற்றாண்டு நூலகம் எவ்வளவு பெரிய ஒரு சாதனை, தமிழர்களுடைய மிகப்பெரிய அடையாளம், கலைஞரவர்களை கொண்டு வந்தார்கள் என்பதற்காகவே இன்றைக்கு வரைக்கும் அந்த நூலகத்தை முடக்கி வைத்திருக்கிறார்கள். நீதிமன்றம் பலமுறை தலையில் கொட்டியிருக்கிறது. ஆனால் எதுவுமே பார்த்திங்கன்னா அதை பற்றி நீதிமன்றங்களை அவமதிப்பது என்றால் இந்த அரசிற்கு இணையாக வேறு எந்த அரசுமே இந்தியாவில் எந்த காலத்திலும் இருந்தது கிடையாது. அந்த அளவிற்கு நீதிமன்றம் என்ன பெரிய ஆளா, நாங்கள் செய்வதைத்தான் செய்து கொண்டிருப்போம், நீதிமன்றம் நீங்கள் சரி செய்யாவிட்டால் நாங்களே நூலகத்தை ஏற்று நடத்த வேண்டியிருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த நீதிமன்ற உத்தரவுகளை கூட புறக்கணிக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய வெறுப்பு அரசியல் என்பது எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதே போல் பால் கட்டணத்தை உயர்த்தியது, பேருந்து கட்டணத்தை உயர்த்தியது, மக்களுடைய மொத்த பட்ஜெட் என்பது இன்றைக்கு பல மடங்கு அதிகரித்து விட்டது. 5 வருடங்களுக்கு முன்பு அவருடைய மாதாந்திர பட்ஜெட் எவ்வளவு இருந்ததோ அதை விட 2 மடங்கு அதிகமாக இன்றைக்கு ஆகியிருக்கிறது. ஆனால் யாருடைய சம்பளமாவது அந்த அளவுக்கு அதிகரித்திருக்கிறதா? மக்கள் எப்படி வாழ்வார்கள்? தங்களுடைய வாழ்க்கை தரத்தை குறைத்துக் கொண்டே வருகிறார்கள். விலைவாசி ஏற ஏற தங்களுடைய தேவைகளை சுருக்கிக் கொண்டே வருகிறார்கள். வாழ்க்கை தரம் வீழ்ச்சி அடைவது என்பது இதுதான். ஆக மத்தியதர வர்க்கத்தினராக இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் அடித்தட்டு மத்தியதர வர்க்கமாக மாறிவிட்டார்கள். அடித்தட்டு மத்தியதர வர்க்கமாக இருந்தவர்கள் எல்லாம் ஏழைகளாக மாறிவிட்டார்கள். ஏழைகளாக இருந்தவர்கள் எல்லாம் பரம ஏழைகளாக மாறிவிட்டார்கள். இதுதான் ஜெயலலிதா ஆட்சியினுடைய முக்கியமான சாதனை. இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த நிர்வாக சீர்கேடுகள் என்று வருகிற போது கூட பல விஷயங்களை, ஒரு விளம்பர மோகம், ஒரு விளம்பர வெறி. சென்னை நகரம் என்பது கடந்த டிசம்பரில் பெரு வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டது. இதற்கு முழு முதல் பொறுப்பு என்பது எப்படி டாஸ்மாக் சாராயத்தின் மூலமாக தமிழகத்தையும் மூழ்கடித்தாரோ அதே போல செம்பரம்பாக்கம் ஏரியை முன்னறிவிப்பின்றி திறந்துவிட்டது என்பது நிர்வாகத்திறனின்மை, முதலமைச்சரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்கிற பிரச்சனை. இதெல்லாம் காரணமாக அந்த ஏரியை திறந்து விடப்பட்டு சென்னை நகரம் மூழ்கடிக்கப்பட்டு ஒரே இரவில் 17 லட்சம் பேர் அகதிகளாக மாறினார்கள். ஆனால் அந்த பாதிப்புகள் பல்லாயிரம் கோடி ரூபாய் பாதிப்புகள் முறையாக நிவாரணத்தை மத்திய அரசிடமிருந்து பெற்றார்களா? இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்ட போதும் கூட மத்திய அரசிடம் போராடியதை பெறுவதற்கு பதிலாக மத்திய அரசு கொடுத்த 2000 கோடி ரூபாயோடு சமாதானமாகிவிட்டார்கள். சரி, அந்த 2000 கோடி ரூபாயை வாங்கினார்களே, நீங்கள் பாதிக்கப்பட்ட எல்லோருக்கும் நியாயமாக அந்த இழப்பீடு வழங்கப்பட்டதா? ஏதோ நீங்கள் எல்லோருக்கும் சமமாக உதவித்தொகை வழங்குவது போல ஆளுக்கு 5000 ரூபாய் என்று குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டும் கொடுத்தார்கள். ஆனால் ஒவ்வொருவருடைய பாதிப்பு என்பது, சில வீடுகளில் பார்த்தீர்கள் என்றால் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் பொருள்களை இழந்திருப்பார்கள், 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பொருள்களை இழந்திருப்பார்கள். இன்றைக்கு சாதாரண அடித்தட்டு மத்திய வர்க்க குடும்பத்தில் கூட ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கிறது, ஒரு டிவி இருக்கிறது, ஒரு மிக்சி இருக்கிறது, கிரைண்டர் இருக்கிறது, எல்லாமே ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. ஆனால் வெறும் 5000 ரூபாய் பிச்சை போடுவது உள்ள போட்டு ஏதோ வெள்ள நிவாரணம் கொடுத்தது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தினார்கள். அதைவிட மிக மிக கொடுமையானது, வெள்ள நிவாரணப் பொருள்களில் மற்றவர்கள் செய்த உதவிகளில் கூட ஸ்டிக்கர் ஒட்டியது. ஜெயலலிதாவுடைய படத்தை ஒட்டி கொடுப்பதுதான் இன்றைக்கு மிக மிக முக்கியமாக இருந்தது. அதாவது எப்படி ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தபோது திருவள்ளூர் படத்தில் ஸ்டிக்கர் ஒட்டினார், வெள்ளம் வந்தபோது வெள்ள நிவாரணப் பொருட்கள் கூட தன்னுடைய படத்தை ஒட்டி ஸ்டிக்கராக ஒட்டி கொடுத்தார். இலவச திருமண திட்டங்களில் மணமக்களுடைய நெற்றியில் ஜெயலலிதாவுடைய படத்தை ஒட்டி அமர வைத்த கொடுமைகளை எல்லாம் நாம் இந்த தமிழகத்தில் கண்டோம். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஆட்சி என்பது எல்லா தளங்களிலுமே மக்களை மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளாக்கிவிட்டது. ஒரு தொழில் வளர்ச்சி கிடையாது, ஒரு வேலை வாய்ப்பு கிடையாது, அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்காக எந்த பணியும் மேற்கொள்ளப்படவில்லை. நீராதாரங்களை பாதுகாப்பதற்கு, குளங்களை தூர்வாருவதற்கு, ஏரிகளை பாதுகாப்பதற்கு எதுவுமே செய்யப்படவில்லை. நினைத்து பாருங்கள், பெரிய வெள்ளம் வந்து மக்கள் அழிந்தார்கள். இன்றைக்கு சென்னை நகரமும் தமிழகமும் குடிநீர் பிரச்சனையை எதிர்கொண்டு இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது இந்த கோடையில். இது எல்லாவற்றிற்கும் யார் காரணம்? ஒரு சீரழிந்த ஆட்சி, ஒரு சீரழிந்த நிர்வாகம். இந்த ஆட்சியை தொடைத்தெறியாமல் மக்களுக்கு எந்த நன்மையும் விளையப்போவதில்லை என்பதுதான் உண்மை. கண்டிப்பாக சார். இந்த சூழலில் இப்படிப்பட்ட ஒரு இன்னல் மிகுந்த ஒரு ஆட்சியாக அதிமுக ஆட்சி செயல்பட்டு இருக்கு. நம்ம பேசும்போது தேர்தல் வரக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் கூட தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிற முறையில் அவங்க இருக்கிற இடத்துக்கு மக்களை தேடி வர வச்சு இந்த ஒரு வெயில் காலங்களில் பட்ட பகலில் மக்கள் வந்து மயங்கி விழுற ஒரு சூழல்லாம் நம்ம பத்திரிகைகளில் படிக்கிறோம். தளபதி ஸ்டாலின் அவர்கள் மக்களிடையே எப்படி நமக்கு நாமே திட்டத்தின் மூலமாக நேரடியாக போனாரோ, இப்பயும் பிரச்சாரம் மூலமாக பலதரப்பட்ட மக்களை அவங்க இருக்கிற இடம் தேடி போய் பார்த்துட்டு இருக்காரு. ஆனாலும் ஆட்சியில் இருக்கிறவங்க அந்த அவங்க இறங்குறதுக்கான ஒரு ஹெலிபேட் தளம் இப்படின்னு பல விஷயங்கள்ல இன்னைக்கும் அந்த இன்னல் தொடர்கதை தொடர்ந்துட்டு இருக்கிற ஒரு சூழல் தானே இருக்கு சார். உண்மையில் ஜெயலலிதா அவர்கள் நடத்தக்கூடிய இந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் என்பது ஹிட்லருடைய வதை முகாம்கள் எனக்கு நினைவூட்டுகிறது. அதாவது அவர் யாராவது இந்த தேர்தல் காலத்தில் இவ்வளவு வரலாற்றில் இல்லாத ஒரு கொடூரமான வெயில் அடிக்கிற இந்த காலகட்டத்தில்
மதியம் 1 மணிக்கும் 2 மணிக்கும் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் நடத்துவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அப்படி என்றால் ஜெயலலிதா அவர்களுடைய தனிப்பட்ட சில சௌகரியங்களுக்காக பட்டப்பகலில் இவ்வளவு கொடூரமான வெயிலில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆடு மாடுகளைப் போல பணம் திரட்டி பணம் கொடுத்து திரட்டி கொண்டு வந்து இப்படி வெட்ட வெளியில் அமர வைக்கப்படுகிறார்கள். அந்த கொடுமையை கண்ணால் பார்க்க முடியவில்லை. ஜெயலலிதாவிற்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏனால் மேடையில் மிக அதீதமாக குளிரூட்டப்பட்ட அந்த ஒரு ஏசியரை அமைத்துக் கொண்டு அதிலிருந்து உட்கார்ந்து பேசுகிறார். மக்கள் வெயிலில் நின்று அந்த கொடுமைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், சகித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதற்காக இவ்வளவு பெரிய இன்னலுக்கு ஆளாக்க வேண்டும்? இவ்வளவு தூரம் பட்டப்பகலில் கொடும் வெயிலில் வந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒருவர் சென்னை நகரமே வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்ட போது அந்த மக்களை வந்து பார்த்தாரா? ஒரு மனிதனுடைய முகத்தையாவது பார்க்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றவில்லையா? இவ்வளவு துயரத்தை அனுபவித்த மக்களுக்கு. ஆனால் ஓட்டு வேண்டும் என்று சொல்லுகிற போது மட்டும் இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு பட்டப்பகலில் இவ்வளவு கொடூரமான வெயிலில் மக்களை வதைத்து ஓட்டு கேட்க முடிகிறது. இதே மக்கள் துயரத்தில் வாழ்ந்தபோது வந்து சந்திக்க முடிந்தது அவரால்? அப்படி வந்து சந்திக்கிற போதும் கூட மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்துகிறார். இந்த காட்சி என்பது உண்மையிலேயே ஜெயலலிதா அவர்களுடைய அணுகுமுறை என்பது எவ்வளவு குரூரமானது என்பதற்கு அவர் தேர்தல் பிரச்சாரத்தை நடத்துகிற விதம் என்பது ஒரு உதாரணம். பார்க்கும்போது ரத்தம் குதிக்கிறது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரத்தை பற்றி நீங்கள் குறிப்பிட்டீர்கள். கிட்டத்தட்ட கடந்த 8 மாதங்களுக்கு மேலாக மக்களில் ஒருவராக, மக்களோடு ஒருவராக அவர் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து இடைவிடாமல் மக்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அவருடைய தேர்தல் பிரச்சாரம் எப்படி ஆரம்பித்தது என்று பாருங்கள். ஆர்கே நகரில் போய் தெரு தெருவாக வீடு வீடாக எல்லோரையும் பார்த்து துண்டு பிரசுரங்களை கொடுக்கிறார். ஜெயலலிதா அவர்களால் முடியுமா? அவருடைய வாழ்நாளில் என்றைக்காவது அதை செய்திருக்கிறாரா? அவர் எப்பொழுதும் தன் உப்பரையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகாராணியாக மட்டும்தான் தன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார். மக்கள் என்றால் அவருக்கு என்னவென்று தெரியாது. மக்களோடு இருப்பது என்றால் என்னவென்று அவருக்கு தெரியாது. எந்த அளவிற்கு மக்களிடமிருந்து தன்னை அந்நியப்படுத்திக் கொள்ள முடியுமோ அதுதான் தன்னுடைய அதிகாரத்திற்கான ஒரு அடையாளம் என்று நம்புகிறார். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு தூரம் மக்களை நெருங்கி செல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் நெருங்கி செல்கிறார். மக்களோடு எவ்வளவு தூரம் கலக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கலக்கிறார். அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் பேசக்கூடிய விஷயங்களை கூட நீங்கள் நினைத்து பாருங்கள். மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுகிறார். அரசினுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறார். கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் கொடுத்த வாக்குறுதிகளை எப்படியெல்லாம் நிறைவேற்றியது என்பதை ஆதாரங்களோடு பட்டியலிட்டு காட்டுகிறார். இன்னும் சொல்லப்போனால் கடந்த காலத்தில் நாங்கள் ஏதாவது தவறு செய்தால் அதற்காக தாங்கள் மன்னிப்பும் கேட்கிறோம் என்று வெளிப்படையாக பேசுகிறார். எப்பேற்பட்ட ஒரு தலைவராக இன்று அவர் மக்கள் முன்னால் உயர்ந்து நிற்கிறார் என்பதை நினைத்து பாருங்கள். ஆனால் மற்ற கட்சி தலைவர்கள் ஜெயலலிதா அவர்களை பற்றி குறிப்பிட்டேன். மற்றவர்கள் எல்லாம் எப்படி பேசுகிறார்கள்? வைகோ போன்றவர்கள் பேசுகிறார்கள். எவ்வளவு இழிவாக கீழ்த்தரமான முறையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களையும் பற்றியும் தளபதி அவர்களையும் பற்றியும் எவ்வளவு இழிவான சொற்களை பேசுகிறார்கள். சாதியை சொல்லி பேசுகிறார்கள். தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துகிறார்கள். ஆதாரமற்ற பொய்யான புகார்களை சொல்கிறார்கள் அல்லது வெறுமனே கட்டுக்கதைகளை பரப்புகிறார்கள். அவர்கள் கூட்டணி கட்சியில் இருப்பவர்களே கூட வெக்கி நாணும்படியான விஷயத்தை வைகோ இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு புறம் பிரேமலதா போன்றவர்கள் அவர் சமீபத்தில் பேசிய சில பேச்சுக்கள் எல்லாம் அரசியல் அநாகரிகத்தினுடைய உச்சக்கட்டம். ஒரு பொது சமூகம் எந்த விதத்திலும் சகித்துக் கொள்ள முடியாத பேச்சுக்களை இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட தலைவர்கள் இவர்கள்தான் இந்த தமிழகத்தை ஆள வேண்டுமா, மாற்ற வேண்டுமா? இதற்கு மாறாக தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சில் ஒரு தனிமனித வெறுப்பு உண்டா அல்லது தனிமனிதர்கள் மீதான ஒரு தாக்குதல் உண்டா? எவ்வளவு கௌரவமான கண்ணியமான முறையில் இந்த பிரச்சாரத்தை அவர் முன்னெடுத்து செல்கிறார் என்று பார்க்கிற போது தந்தை பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் உருவாக்கிய அந்த அரசியல் பண்பாடு, அந்த அரசியல் நாகரிகம், அந்த நாகரிகத்தினுடைய பாதையில் இன்றைக்கு தன்னுடைய தேர்தல் பரப்புரையை ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டு எடுத்து சென்று கொண்டிருக்கிறார். அப்படி பார்க்கிற போது மக்களுடைய மதிப்பில் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரம் பெருமளவிற்கு உயர்ந்து நிற்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட சில பத்திரிகைகள் நடத்திய இந்த கருத்து கணிப்பில் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் யாருடைய பிரச்சாரத்தை நீங்கள் மிகவும் உயர்வாக நினைக்கிறீர்கள் என்று மக்களிடம் கேட்டபோது பெருவாரியானோர் ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரத்தையே குறிப்பிட்டார்கள். இந்த தேர்தலிலும் கூட இப்படி அராஜகமாக நடந்து கொள்ளக்கூடிய, அவதூறாக பேசக்கூடிய இந்த மற்ற தலைவர்கள் முன்னால் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய இந்த பிரச்சாரம் என்பது அவரை ஒரு மகத்தான தலைவராக உயர்த்தி கொண்டிருக்கிறது என்பதைத்தான் பார்க்கிறேன். நிச்சயமா சார், தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு வாக்கு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை எல்லாரும் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் ஏன் இருக்குது? இன்றைக்கி முதல் தலைமுறை வாக்காளர்களும் அதிகப்படியான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏன் தேவை, அதை யாரால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மக்கள் தங்களோட வாக்கை பதிவு பண்ணணும். ஒரு வாக்கை பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான விஷயங்களை கவனத்தில் வச்சு நம்ம பதிவு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்? நிச்சயமாக இன்றைக்கு நிறைய புதிய வாக்காளர்கள் வந்திருக்கிறார்கள், இளைஞர்கள் வாக்களிக்க வந்திருக்கிறார்கள்.
தேர்தல் களம் என்பது இன்றைக்கு பல விதங்களிலும் மாறியிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது முதல் எதிரி யார் என்பதை ஒரு வாக்காளர் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி என்பதுதான், இந்த மக்கள் விரோத ஆட்சி தான் தமிழகத்தினுடைய முதல் எதிரி என்பதை ஒரு வாக்காளர் உணர வேண்டும். அந்த எதிரி அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சக்தி அது வாக்கு வங்கியாலும் கடந்த கால சாதனைகள் அடிப்படையிலும் யாருக்கு இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். பல சமயங்களில் தாங்கள் தான் மாற்று என்று வெற்று கோஷங்களை வைக்கக்கூடிய பலர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் ஒருபோதும் ஆட்சிக்கு வர முடியாது, அதிகாரத்திற்கு வர முடியாது என்கிற நிலையில் அவர்களுக்கு வாக்களிப்பது என்பது அந்த வாக்குகளை செல்லாத வாக்குகளாக மாற்றுவதற்கு சமமானது. மாறாக உறுதியாக இந்த ஆட்சி அகல வேண்டும் என்றால் அதை அகற்றுவதற்கான அரசியல் வலிமை யாருக்கு இருக்கிறதோ அந்த இயக்கத்தை அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். மாற்றத்தை கொண்டு வர அரசியல் வலிமையற்ற இயக்கங்களை தாங்கள் தான் மாற்றி என்று தாங்களே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேற்று முளைத்த இந்த இயக்கங்களை எல்லாம், கூட்டணிகளை எல்லாம் மாற்று என்று யாராவது கருதினால் அது அரசியல் அறியாமையாக இருக்கும். அவர்களால் ஒருபோதும் மாற்றத்தை கொண்டு வர முடியாது மட்டுமல்ல, ஆளும் கட்சிக்கு சாதகமான ஒரு அரசியல் களத்தை, வாக்குகளை பிரிக்கிற ஒரு வேலையைத்தான் அவர்கள் செய்வார்கள். அந்த அளவில் மாற்றம் என்பது இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தால் மட்டும்தான் சாத்தியம். அதற்கான கொள்கை தெளிவும் அரசியல் பாதையும் அரசியல் வலிமையும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். வாக்காளர்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நேரம். வாக்காளர்கள் இன்றைக்கு குழப்பப்பட்டிருக்கிறார்கள், திசை மாற்றப்படுகிறார்கள். தெளிவான ஒரு சிந்தனையோடு அவர்கள் சிந்தித்து தங்கள் வாக்குகளை அளிக்க வேண்டிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தலை பார்க்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு தேர்தல் வரக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் தலைவர் கலைஞர் அவர்களது தேர்தல் அறிக்கை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன, மக்கள் நலன் சார்ந்து எவ்வளோ கருத்துக்கள் இதில் இடம்பெற்றிருக்கு, இன்னைக்கு ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறத மக்கள் ஏன் விரும்புகிறாங்க, அதை யாரால் கொடுக்க முடியும் நம்புகிறாங்க, கடந்த 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சி எப்படி செயல்பட்டு இருந்துச்சு, இந்த மாற்றம் தேவை அப்படின்னும் போது வாக்கு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, இப்படின்னு பல விஷயங்களை கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்துட்டதுக்கு நன்றி. வணக்கம். பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நாள்தோறும் நம்மிடையே பல புதிய தகவல்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்று என்ன புதிய தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு புதிய விவாதம் ஒன்று எழுந்திருக்கிறது. ஹெலிகாப்டர்கள் இரவிலே பறக்குமா பறக்காதா என்பதுதான் அந்த விவாதம். என்ன திடீரென்று ஹெலிகாப்டர் பறந்தால் என்ன, பறக்காவிட்டால் என்ன என்றால், அந்த ஹெலிகாப்டர் இரவிலே பறக்கும் அல்லது பறக்காது என்பதை பொறுத்து தான் தமிழ்நாட்டிலே மக்கள் பலரினுடைய உயிரும் வாழ்க்கையும் அடங்கியிருக்கிறது என்கிற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இன்றைக்கும் இருக்கிற அந்த அம்மையார் பகல் நேரங்களில் மட்டுமே மக்களை சந்திக்கிறார். கொளுத்தும் வெயிலில் மக்கள் உட்கார வைக்கப்படுகிறார்கள். மாலையில் அவர் திரும்பவும் சென்னைக்கு போய்விடுகிறார். எதனால் இந்த கொளுத்தும் வெயில் கூட்டங்கள், அதுவும் கோடை காலம், மிக கடுமையான வெயில், தேர்தல் நேரம் என்பதால் பகல் நேரங்களிலும் அந்த பரப்புரைகள் நடக்கும் என்பது இயல்புதான். ஆனால் காலை 10 மணிக்கெல்லாம் அழைத்து வரப்பட்டு ஏறத்தாழ 2 மணி வரைக்கும் கொதிக்கும் வெயிலில் உட்கார வைத்து, பிறகு 2லிருந்து 4 மணி வரைக்கும் அந்த கூட்டம் நடக்கிற போதும் அதே வெயிலில் வாடி, அதற்கு பிறகு வீட்டுக்கு போய் சேர்கிற போது அங்கேயே சுருண்டு விழுந்து இறந்து போனவர்களையும் நாம் பார்த்தோம். எதனால் இப்படி நடக்கிறது என்கிற போது சிலர் சொன்ன தகவல் எல்லாம் ஹெலிகாப்டர் செய்கிற வேலை என்று சொன்னார்கள். என்ன ஹெலிகாப்டர் செய்கிற வேலை என்று நமக்கு முதலில் புரியவில்லை. இரவு நேரத்திலே அதனை பயன்படுத்த வேண்டாம் என்பதனாலே பகலில் ஹெலிகாப்டரில் வந்து போவதற்கு வசதியாகவும், அதுதான் தங்களுக்கு பாதுகாப்பு என்பதற்காகவும் தான் இப்படி கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன என்று கூறுகிறார்கள். பிறகுதான் இந்த கேள்வி எழுகிறது, ஹெலிகாப்டர் இரவில் பறக்காதா என்றால் பறக்கும் என்பதுதான் உண்மை. பறந்து கொண்டும் இருக்கின்றன என்பதும் உண்மை. ஆனால் அது குறித்த செய்திகளை நாம் சேகரித்த போது நமக்கு வியப்பாக சில கூறுகள் சொல்லப்பட்டன. ஹெலிகாப்டர் இரவில் பறக்கும் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. ஆனால் அந்த ஹெலிகாப்டர்களை இரவு நேரத்தில் மிகப்பெரிய அவசரம் கருதி காவல்துறையோ இராணுவமோ அல்லது மக்களை காப்பாற்றுகிற சில நேரங்களிலோ பயன்படுத்துவது உண்டே தவிர
மற்றபடி பகல் நேரங்களில் மட்டுமே அதனை பயன்படுத்துவது நல்லது. இரவில் அது அவ்வளவு பாதுகாப்பானது இல்லை என்று கூறுகிறார்கள். என்ன காரணம் என்று கேட்டால், விமானத்தை போல ஹெலிகாப்டர் ஒரு வழக்கமான பாதையில் போய் வருகிற ஒன்று இல்லை. இப்போது நியூயார்க்கிலே இருந்து சான் பிரான்சிஸ்கோ வரைக்கும் என்று சொன்னால் அதற்கு ஒரு குறிப்பிட்ட பாதை தளம் இருக்கிறது, போகிற போதும் வருகிற போதும். தில்லியிலே இருந்து சென்னைக்கு, சென்னையிலே இருந்து சிங்கப்பூருக்கு, இப்படி எந்த ஊருக்கு விமானத்தில் பறந்தாலும் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு எந்த பாதை வழியாக விமானம் போக வேண்டும் என்கிற வரையறை இருக்கிறது. ஆனால் ஹெலிகாப்டரை பொறுத்தளவு அது திடீரென்று எந்த இடத்திற்கு வேண்டுமானாலும் போவதற்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒன்று. எனவே அது வழக்கமான பாதையில் தான் போய் வருகிறது என்று சொல்ல முடியாது. இரண்டாவதாக, அந்த ஹெலிகாப்டர் மிக குறைந்த உயரத்திலே தான் பறக்கின்றன, குறைந்த வேகத்திலே தான் பறக்கின்றன. விமானம் அளவுக்கு உயரத்திலோ விமானம் அளவுக்கு விரைந்தோ ஹெலிகாப்டர்கள் பறப்பதில்லை. அந்த ஹெலிகாப்டர்களிலே இரவிலே போகிற போது ஏதேனும் கோளாறு ஏற்படுமானால் அவை திரும்ப ஹெலிபேட், அதாவது இறங்கு தளம் இருக்கிற இடத்திற்கு தான் வந்தாக வேண்டும். இங்கே இருந்து தில்லிக்கு போகிற விமானம் இடையிலே கோளாறு ஏற்பட்டால் இடையில் இருக்கிற பல்வேறு விமான நிலையங்களில் எங்கு வேண்டுமானாலும் இறங்கிக் கொள்ளலாம். ஆனால் ஹெலிகாப்டர் இறங்குவதற்கு அப்படி ஊருக்கு ஊர் ஹெலிபேட் என்கிற இறங்கு தளம் இல்லை, இருக்கவும் முடியாது. எனவே அதிலே ஆபத்து அதிகம். அதாவது இரவு நேரத்தில் ஹெலிகாப்டர் பறக்கும் என்றாலும் இரவு நேர ஹெலிகாப்டர் பயணம் பாதுகாப்பானது இல்லை என்று தெளிவாக சொல்கிறார்கள். இப்போது நமக்கு விடை தெரிகிறது. தன்னுடைய பயணம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை பாதுகாப்பற்ற நிலையிலும் எத்தனை கொளுத்தும் வெயிலிலும் மக்களை உட்கார வைக்கலாம் என்கிற நிலை ஏற்பட்டுவிட்டது தமிழ்நாட்டில் என்பதும் விளங்குகிறது. ஆகையினாலே தான் இன்றைக்கு எப்போதும் இல்லாத அளவுக்கு கூடுதலாக வெயில் கொதித்து கொண்டிருக்கிற போதும் அது பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மக்களை வெயிலில் கொண்டு வந்து உட்கார வைப்பதற்கு இன்றைக்கு பல முயற்சிகள் நடக்கின்றன. அப்படி வெயிலில் அமர்ந்திருந்த மக்கள் மட்டுமல்லாமல் காவல்துறையை சார்ந்த சிலரும் கூட சுருண்டு விழுந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஊடகங்களிலே நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற அந்த அம்மையார் வந்து பேசுகிற மேடைகளின் அமைப்பே எல்லா மேடைகளிலிருந்தும் வேறுபட்டு இருக்கிறது. இதுவரை தமிழகம் பார்த்திராத ஒரு புதிய மேடை அமைப்பு இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. மேடை என்று சொன்னால் அது கொஞ்சம் உயரமாக இருக்கும், மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக அந்த மேடையிலே பேசுகிறவர்கள் தலைவர்கள் எல்லோரும் அமர்ந்திருப்பார்கள். ஆனால் இந்த மேடை ஒரு மடி மேடை என்று சொல்கிறார்கள். அதாவது இரட்டை மேடையாக இருக்கிறது. உயரமாக ஒரு மேடை, அதற்கு கீழே இன்னொரு மேடை, அதற்கு பிறகு மக்கள். அது ஏன் அந்த மடி மேடை என்று கேட்டால், அந்த மேடையில் மேலே இருக்கிற மேடையில் வேறு யாரும் அமரக்கூடாது. இதற்கு நாம் இரட்டை மேடை என்று கூட நாம் இதனை சொல்லலாம். இரட்டை குவளைகளையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்று தமிழகத்திலே போராட்டம் நாம் நடத்துகிறோம். ஆனால் இரட்டை மேடைகள் உருவாகி இருக்கின்றன. இது ஒரு விதமான தீண்டாமை தான். பக்கத்திலே யாரும் வந்து விடாமலும் பக்கத்திலே யாரும் அமர்ந்து விடாமலும் அடிமைகளைப் போல அடுத்த மேடையில் கீழே இருக்கிற மேடையிலே தான் வேட்பாளர்கள் கூட அமர வேண்டும் என்கிற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இரட்டை குவடை போல இது ஒரு இரட்டை மேடை. அதிலும் இன்னொரு வேறுபாட்டை பார்த்தால், மேலே இருக்கிற மேடையில் முதலமைச்சர் அமர்கிற மேடையில் இந்த பக்கத்திலிருந்தும் அந்த பக்கத்திலிருந்தும் குளிர்சாதன பெட்டிகள் குளிரை கொட்டுகின்றன. எனவே குழுகுழு மேடையில் முதலமைச்சர், கொளுத்தும் வெயிலில் மக்கள் என்கிற நிலையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இந்த கொளுத்தும் வெயிலில் கூட்டங்கள் நடத்தப்படுவதற்கு மிகப்பெரிய காரணமாக ஹெலிகாப்டர்கள் தான் இருக்கின்றன என்பதும் இன்றைக்கு தெரிய வருகிறது. பெரிய எதிர்ப்பு வந்ததற்கு பிறகு, மக்களும் காவலர்களும் சுருண்டு விழுந்ததற்கு பிறகு 2 மணி கூட்டம் என்பதை 5 மணியாக ஆக்கி 6 மணிக்கு முடித்து கூடுதலாக இருட்டுவதற்குள் மறுபடியும் சென்னைக்கு அந்த ஹெலிகாப்டர் வந்து சேர்ந்து விடுவது என்பதாக சின்ன மாற்றங்கள் இப்போது செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், 5 மணிக்கு கூட்டம் தொடங்கினாலும் 2 மணி 3 மணிக்கு முன்பாகவே மக்கள் கொண்டு வந்து அமர்த்தப்படுகிறார்கள். வானொலியும் தொலைக்காட்சியும் ஊடகங்களும் திரும்ப திரும்ப நம்மை எச்சரிக்கின்றன. வெயில் மிக கடுமையாக இருக்கிறது. 11 மணியிலிருந்து 4 மணி வரையில்
தேவை இல்லை என்றால் வெளியில் கூட போகாதீர்கள், வீட்டுக்குள்ளேயே இருங்கள், அல்லது குளிர் வசதி உள்ள வாகனங்களில் பயணம் செய்யுங்கள் என்று மக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. ஆனால் அதே மக்கள் எது பற்றியும் கவலைப்படாமல் வெயிலில் வந்து அமர வேண்டும் என்றும் இன்னொரு பக்கத்திலே வலியுறுத்தப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலைமைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கின்றன. மக்களுக்காக அரசர் என்பது மாதிரி அரசருக்காகத்தான் மக்கள் எல்லோரும், யார் முதலமைச்சரோ யார் ஒரு கட்சியின் தலைவியோ அவருக்காக இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் தங்கள் உயிரை பணயம் வைத்து வெயிலில் வந்து அமர வேண்டும் என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலை ஒரு ஜனநாயகத்திற்கான அழகாக இருக்க முடியாது. இப்படிப்பட்ட நிலை நமக்கு ஏன் ஏற்பட்டது என்பதை இப்போதாவது மக்கள் சிந்திக்க வேண்டும். நாம் இதுவரையில் கற்ற விஷயங்களை காட்டிலும் நாம் கற்றிடாத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். இந்த வாரம் நம்முடைய கற்றலும் கற்பித்தலும் நிகழ்ச்சியில் அதாவது விளையாட்டு உளவியல் அப்படிங்கிறத பற்றி பேசலாம். விளையாட்டு உளவியல்னால் என்ன? ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையா? விளையாட்டு சீசன் இப்போ எங்கே பார்த்தாலும் கிரிக்கெட் போயிட்டுருக்கு. இப்போ தான் இதனால் வேர்ல்டு கப் முடிஞ்சது, T20 நடக்குது, எல்லாருமே கிரிக்கெட் பார்க்குறீங்க. ஆனால் அந்த கிரிக்கெட் நடப்பதற்கு யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டக்காரர்கள் நமக்கு தெரியுது, ஓரளவுக்கு அந்த கோச் மேனேஜர்ஸ்ன்னு தெரியுது. உளவியலாளர்கள் இதற்கு பின்பலமாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். உளவியலே இருந்தும் கூட எனக்கெல்லாம் ஆரம்ப காலத்தில் விளையாட்டு உளவியலுங்கிறது இவ்வளோ பெரிய துறை அப்படின்னு தெரியாது. ஆஸ்திரேலியா தான் அதை ஆக்சுவலாக ரொம்ப முன்னெடுத்து சென்ற நாடுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை பற்றி நேரடியாக எனக்கு ஒரு தொடர்பு கிடச்சிது. இது MRF பேஸ் ஃபவுண்டேஷன் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இவர் யார் சாண்டி கார்டன் ஒருத்தர் வந்தார். சாண்டி கார்டன்கிறவர் ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கக்கூடிய உளவியலாளர், அவங்களுடைய கிரிக்கெட் உளவியலாளர்னு சொல்லலாம். அவருடைய வேலை என்னென்னு கேட்டால், நான் நினச்சேன் கோச் இருக்காங்களே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தோணும். ஏன்னா கோச்சே இதெல்லாம் செய்யக்கூடியவர் தானே அப்படின்னு. கேப்டன் இருக்காங்க, கோச் இருக்காங்க, அது இல்லாமல் டீம் மேனேஜர்ஸ் இருக்காங்க, இதே சைக்காலஜிஸ்ட் ஃபிட்னஸ்க்கு இருக்காங்க, தெரியும் நம்மளுக்கு ஃபிட்னஸ் உடல் சம்மந்தப்பட்டதுன்னு. இது மனம் சம்மந்தப்பட்டதுன்னு இவங்களுக்கு என்ன வேலை இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஆர்வமாக இருந்தேன். அவர் அந்த சாண்டி கார்டன் எனக்கு கிட்டத்தட்ட இதை பற்றியான ஆதாரமாக தேவைப்படும் அனைத்து இதையும் பயிற்சிகளையும் எனக்கு கொடுத்தாரு. தவிர அவர் செய்த வேலைகளை நான் கூட இருந்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைச்சிது. அப்போது இந்திய அணிக்காக ஆடணுங்கிற கனவோடு இருக்கக்கூடிய இளைஞர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அதில் சிலர் பின்னாட்களில் மிகப்பெரிய ஆட்டக்காரர்களாக ஆனாங்க. அது அவர்களெல்லாம் சின்ன வயசில் பார்த்தது என்னுடைய பாக்கியம்னு சொல்லலாம். அப்போது உளவியலை பொறுத்த வரைக்கும் மற்ற இடங்களில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கல்வி உளவியல் இருக்குது, தொழில் உளவியல் இருக்குது, இல்லாட்டி இது மாதிரி உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய மருத்துவ உளவியல் இருக்குது. இங்கெல்லாம் ஒருத்தரை நம்ம சந்தித்து பேசி அவர்கள்கிட்ட நீண்ட நாள் பழகி, இல்லை அவங்க நம்மகிட்ட தொடர்ந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை சரி பண்ணுறோம், உதவி செய்யணும். விளையாட்டுங்கிறது மிக மிக குறுகிய காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். விளையாட்டுக்காரர்களின் இது கெரியர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான் இல்லையா? அந்த சூழ்நிலையில் ஆடுபவர்கள், ஆட்டக்காரர்களுடைய மனநிலைக்கு ஏற்றபடி ஆலோசனை சொல்லுதல் அப்படின்னா அது மிக மிக குறுகிய அளவில் செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ஆடிக்கிட்டு இருக்காங்க, ஆடுறப்ப பார்த்திங்கன்னா ஆடும்போது என்ன மாதிரி பிரச்சனை வருதுங்கிறது ஒன்று. நம்ம எல்லாமே தொடர்ந்து சில தவறுகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரே தவறு தான் பல வருடங்களாக செய்கிறோம். நமக்கு எப்போவுமே ஒரு நூற்றுக்கணக்கான விஷயங்கள் பிரச்சனை கிடையாது. ஒரு சில பிரச்சனையை தான் வாழ்க்கை பூரா கொண்டு போயிட்டுருக்கோம். அதே மாதிரி தான் ஆடுபவர்களுக்கும் சொல்லணும், திரும்பி அதே தப்பை பண்ணுறோம் அப்படிங்கிறோம்ல. நம்மளே பார்த்துட்ருப்போம். உதாரணத்துக்கு இது மேட்ச் பார்க்குறீங்க, உங்களுக்கே தெரியும் சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டாம்பா அப்படிம்பீங்க. இங்கே உட்காந்து பார்க்குறவங்களுக்கு தெரியுது சில்லி மிஸ்டேக், ஆடுறவங்களுக்கு தெரியாதா அப்படின்னா ஆடுறவங்களுக்கு தெரியுது, அதையும் மீறி வர்றது. அப்போ என்ன ஆடுது? அது ஒரு பேட்டர்ன் இருக்குது, அதில் பிஹேவியர் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, உளவியலில் 2 விஷயங்கள் சொல்கிறாங்க ஆட்டக்காரர்களுக்கு. ஒன்று டெக்னிக், இன்னொன்று டெம்பரமெண்ட் அப்படிங்கிறாங்க ஆங்கிலத்தில். அதாவது டெக்னிக் அப்படிங்கிறது தொழில்நுட்பம், எப்படி விளையாடுவது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதாரமான விஷயங்கள். பேட் எப்படி பிடிக்கணும், இல்லாட்டி பவுலிங் எப்படி போடணும், ஃபீல்டிங் எப்படி செய்யணும், எந்த ஆங்குலேஷனில் இருக்கணும், அந்த மாதிரி அந்த கரெக்டான ட்ரைனிங் பயிற்சி கொடுக்குறது டெக்னிக். அதை விட முக்கியமாக கருதுறது என்னன்னு கேட்டால் டெம்பரமெண்ட் சொல்லக்கூடிய மனநிலை தான்.
விளையாடுபவரின் மனநிலை தான் எல்லாத்துக்குமே காரணம். அடிக்கடி தொடர்ந்து பார்க்குறோமே, 20 பால் இருக்குது, 20 ரன் இருக்குது, ஒரு ஓவர் இருக்குது அப்படின்னா அடிக்க முடியுமா முடியாதுன்னு ஒரு பதட்டம் நமக்கே வருது. விளையாடுறவங்களுக்கு எப்படி இருக்கும், பால் போடுறவங்களுக்கு எப்படி இருக்கும், ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், ஆடுறவங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ ஒரு ரன் இருக்குது, 6 பால் அடிக்கணும், ஒரு பால் இருக்குது, 6 ரன் அடிக்கணும் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு டென்ஷன் இருக்கும் அந்த நேரத்தில். உலகமே தன்னை பார்க்குது இல்லையா? இது எல்லா நேரங்கள்லையும் இருக்குது. அப்போது மீதி எல்லா இதுலேயும் துறைகள்லையும் என்ன செய்கிறாங்கன்னா, நல்லா எப்படி செயல்படுறோமா இல்லையான்னு பார்க்குறதுக்கு 1 வருஷம் தேவைப்படுது. இப்போ இதிலெல்லாம் நம்ம அப்ரைசல் பண்ணுறோம். என்ன செய்கிறோம், ஹெச்ஆரில் 1 வருஷம் வந்து பார்த்துட்டு வேலை நல்லா செய்கிறாங்களா இல்லையான்னு சொல்கிறோம். இங்கே அப்படி கிடையாது, உடனடியாக தெரிஞ்சிடுது. 1 நிமிஷம் நீங்கள் செய்யலை, வேலை செய்யலைன்னா உடனடியாக முடிவு கை மேலே வருது இல்லையா? கொஞ்சம் ஆங்கிளை மாற்றி பேட்டை பிடிச்சிங்கன்னா முடிஞ்சு போயிடுது, கெரியரே கூட முடிஞ்சு போயிடும் பல பேருக்கு. அப்போ விளையாட்டுங்கிறது மிக மிக குறுகிய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயம். அதனால் எல்லாமே குறுகிய அளவில் செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தது. நம்ம வந்து ஓராண்டு காலம் செய்யக்கூடிய ஆலோசனையை அங்கே 15 நிமிஷம் 30 நிமிஷத்தில் நம்ம அங்கே சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ அந்த சவால் எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால் பல பேரை வந்து சந்திக்கிற வாய்ப்புகள் கிடச்சிது. இப்போ உடலை தயாராக வைக்கிற மாதிரி மனதையும் தயாராக வைக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு ஆதாரமான விஷயம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறந்த ஆட்டக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னு கேட்டால் பயிற்சி, முயற்சி, அதை விட முக்கியமாக அதற்கேற்ற மனநிலையை கொண்டவர்கள் தான். மற்றபடி எல்லாருக்குமே விளையாட்டு தெரியுது, விளையாடக்கூடிய அளவுக்கு அடிப்படையான திறமைகள் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் சில பேரால் தான் பரிமளிக்க முடியுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா, முக்கியமான காரணம் வந்து அவங்க மனநிலை தான். திரும்ப திரும்ப சொல்கிற உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாருக்குமே தெரிந்த உதாரணம் தான் அது. டெண்டுல்கரும் வினோத் காம்ப்லியும் ஒரே நேரத்தில் தான் வந்தாங்க. ஒரே பள்ளிக்கூடம், ஒரே கோச், ஒரே அறிமுகம், ஒரே மாதிரி 300 ரன் எடுத்தாங்க, ஒரே மாதிரி வந்து பெரிய அளவில் பேசப்பட்டார்கள். ஆனால் டெண்டுல்கர் எங்கே போனார், காம்ப்ளி என்ன ஆனார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதற்கு வந்து முக்கியமான காரணமாக எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள்னா உணர்வுகளை கையாளும் திறன் அப்படிங்கிறது தான். இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் பார்த்தீங்களா? எப்படி தன்னுடைய உணர்வுகளை ஒரு ஆட்டத்தை நோக்கி குவித்து செலுத்துதல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உளவியல் சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால தான் உளவியலாளர்கள் தொடர்ந்து செயல்பட்டு வராங்க. ஆஸ்திரேலியாவில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடியே பிளான் பண்ண ஆரம்பித்தாங்க. அடுத்த வாட்டி வேர்ல்டு கப் நமக்கு வரணுங்கிறத வந்து கிட்டத்தட்ட 2000 ஆண்டுலேயே அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போது அதற்கு அவர்களுக்கு என்ன தேவைப்பட்டதுன்னா, ஒவ்வொரு ஆட்டக்காரர்களை பற்றிய ஒரு சைக்கோமெட்ரிக் அனாலிசிஸ் தேவைப்பட்டது. அதனால் ஒவ்வொரு டீம்லேயும் எடுத்து கவுண்டிலையும் எடுத்து யாரையெல்லாம் செலக்ட் செஞ்சால் எப்படி ட்ரெயின் ஆகலாங்கிறது ஒரு 4 வருடங்களாக அவங்க செஞ்சாங்க. இந்தியாவுக்கு வர்றதுக்கு சில காலமாகச்சு. இன்றைக்கு ஒவ்வொரு விளையாட்டிலும் விளையாட்டுக்காரர்களும் அணிகளும் சேர்ந்து உளவியல் ஆலோசனையை பெற்று வருகின்றன என்பதுதான் உண்மை.